ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஒரு மினி டிராமாவை தான் கம்ப்ளீட் மூவியா ஒரே வீடியோல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சீரீஸோட பேரு த கிரஷ். இதோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா, அப்படியே டைம் டிராவல் ஆகி ஒரு கேம் குள்ள போற ஒரு பையன் ஹீரோயினோட கேரக்டருக்கு போயிருக்கான். அங்க சில பல விஷயங்கள்லாம் செய்யணும். ஹீரோட்ட காதல் எல்லாம் விழுந்துதான் மறுபடியும் அவனோட உலகத்துக்கு திரும்பி வரணுமா. இதனால அவன் படுற கஷ்டங்கள், அப்புறம் அதை எப்படி சமாளிச்சான், ஊருக்கு மறுபடியும் திரும்பி வந்தானா இல்லையாங்கிறதெல்லாம் செம்ம கியூட்டா காமெடியா சொல்லியிருக்க மூவி தான் இது. சோ என்ன ஆக போகுது, வாங்க டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். எடுத்ததுமே நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் தான். என்னோட பேரு வெய்ஷா. இந்த ஊர்ல இந்த டைம் டிராவல் பண்ணி கேம்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது நான் தான் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பொண்ணா வேற வந்திருக்கேங்கிறதால எல்லாரும் அடிக்க பாப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அவங்கள நல்லா சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு வெய்ஷா மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கா. இவளோட ஃபர்ஸ்ட் நைட்ல உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்ப அவன் முகத்துல இருந்து ஸ்கிரீனை யாரும் எடுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ பேரு யுவான். எடுத்து பாத்துட்டு இருக்க வெய்ஷா கையில ஹேர்பின் எடுத்துட்டு இருக்கா. பேசாம குத்திடலாமா அப்படின்னு. அன்னைக்கு பார்த்தா அடுத்த நாள் காலையில இந்த யுவான் இருக்கான்ல, அவன் ஒரு பெரிய வியாபாரியோட பையன். அவங்க அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாரு. இப்ப சித்தி தான் அந்த வீட்டை பாத்துட்டு இருக்காங்க. வெய்ஷாவை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தாச்சு. இனிமே எப்படி கொடுமைப்படுத்துறேன் பாருன்னு அவ தம்பி கிட்ட சொல்லிட்டு நேரா அந்த சித்தி உள்ள வரா. டீ கொடுக்கணும்ல மாமியாருக்கு. டீ கொடுக்கறதுக்காக நம்ம வெய்ஷா உள்ள வந்துட்டு இந்தாங்க டீன்னு சொல்லிட்டு கொடுக்க, மண்டி போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு மாமியார் சொல்றா. மண்டி போடணுமா? அதெல்லாம் நார்மலா வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அந்த மருமக. நான் எப்படி வந்தேன், என்னை கெஞ்சி கூத்தாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. இதுல என்கிட்ட நீங்க மண்டி போட்டு டீ வேணும்னா வாங்கி கேளுங்க, நான் வேணா சும்மா அப்படியே கேஷுவலா தான் கொடுப்பேன். புரியுதான்? டீய பக்கத்துல ஊத்தி விட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிறா வெய்ஷா. இந்த மாமியார் கடுப்பாயிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த அட்டூழியம் பண்ணுவேன்னு கேட்க, உங்க தம்பி இருக்காரு அதான் அங்கிள், இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிருக்காரு. நேத்து நைட்டு என் புருஷனுக்கும் நானும் குடிக்க வேண்டிய ஒயின்ல என் புருஷனுக்கு அதுல விஷத்தை கலந்து கொடுத்திருக்காரு. இதுக்கும் மேல அந்த ஆளெல்லாம் நான் மரியாதை கொடுக்கணுமா என்ன, உனக்கு மரியாதை கொடுக்கணுமா என்னன்னு கேட்க, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யுவான் சைலண்டா பாத்துட்டே இருக்கான். மாமியார் கத்த ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் போய் இதெல்லாம் யாரும் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. என்னது நம்ப முடியாதா? இதே கேஸ் கோர்ட்டுக்குலாம் போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு வெய்ஷா அங்க இருந்து திரும்புறா. ஆனா அதுக்குள்ள மாமியாரு ஆளுங்களை கூப்பிட்டுறா. உனக்கும் என் பையனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையாமா, நீலாம் ஒரு பொண்ணே கிடையாது. நீ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வெர்ஜினே இல்ல நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு என்ன பண்றீங்க, நல்லா தர்ம அடி அடிச்சு சாத்துங்கன்னு சொல்லிட்டு மாமியார் உத்தரவு போடுறா. இல்ல வேண்டாமா இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சமா நம்ம யுவான் பேசி பாக்குறான். ஆனா அதெல்லாம் அவ காதுல வாங்குற மாதிரியே இல்ல. உனக்கு எதுவும் தெரியாதுப்பா, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இருக்கு வெய்ஷா பாத்துட்டு இருக்கா. என்னது அமைதியாயிரா? யுவானோட அம்மாவை என்னவோ பண்ணி போட்டு தள்ளிட்டு அப்புறம் அந்த பையன் பாவம் இந்த வீட்டோட முதல் பையனு கூட பாக்காம சோறு கூட போடாம வளர்த்திருக்கீங்க. எப்படியோ இந்த பையன் ஸ்ட்ராங்கான பையனா இருக்கனால உயிரோட இருக்கான். நீங்க இப்ப என்ன வேற கொலை பண்றதுக்கு பிளான் பண்றீங்களான்னு கேட்க, நீ வாய மூடு அப்படின்னு கத்திட்டே மறுபடியும் அந்த மாமியார் அடிக்கிறதுக்கு பக்கத்துல வரா. ஆனா அங்க யுவான் வரான். இல்ல நான் தான் நேத்து ரொம்ப டயர்டா இருந்ததுன்னு தூங்கிட்டேன், அவன் மேல எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கு அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வெய்ஷாவை தூக்கிக்கிறான். அங்க இருந்து போயிட்டு இருக்கான். வெய்ஷா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இந்த கேம உருவாக்குன சில பேர்ல நானும் ஒரு ஆளு. கேம்குள்ள வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த நைட் என்ன தெரியுமா நடந்தது, என் புருஷனான இந்த யுவான் கேரக்டருக்கு அந்த அங்கிள் விஷத்தை கொடுத்துட்டான். அப்புறம் நான் இங்க இருந்து ஓடி போயிட்டு இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க இன்னொரு கேரக்டரான டீ கடை வச்சிருக்க அக்கா கிட்ட இருந்து விஷமுறிவு மருந்த வாங்கிட்டு வந்தேன். அது இவனுக்கு மறுபடியும் என் வாயால ஊட்டி விட்டுதான் இவனை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்கேன். இங்க இருந்து நான் தப்பிச்சு என் ஊருக்கு போகணும்னா இங்க ஒரு பெரிய டீ போட்டி நடக்கும். அதுல டாப் டீ மாஸ்டரா நான் வரணும். அதுக்காக எல்லா வேலையும் செய்யணும். இவன் உயிரோட இல்லாம இருந்தா டாப் டீ மாஸ்டரா என்னால வர முடியாது. ஏன்னா இவன் தான் ஒரு மிகப்பெரிய டீ வியாபாரி குடும்பத்துல பிறந்திருக்கான் அப்படின்னு வெய்ஷா யோசிச்சுட்டு இருக்கா. வெய்ஷா கிட்ட யுவானும் இது ஒரு ஃபேக் மேரேஜ் தான், சோ நீ வந்துட்டு ரொம்ப என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் தேவையில்லை, ஆனா வெளியே நம்ம ஒரு அழகான கணவன் மனைவி மாதிரியே காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். வெய்ஷாவும் ஓகேன்னு சொல்லியிருக்கா. வெய்ஷா பாக்குறா. உங்களுக்கு பாருங்க, உங்க சித்தி கிட்ட அடிமையா இருந்து பழகிருச்சு. இந்த கணக்கு வழக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கணக்கு புக்கை என்கிட்ட கொடுங்கன்னு வெய்ஷா வாங்கிக்கிறா. நேரா வாங்கிட்டு இவங்க பிசினஸ் பண்ற இடத்துக்கு போறா. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் ரொம்ப திமிரா இருக்காங்க. இந்த அங்கிள் இருக்கான்ல, அவன் தான் அந்த இடத்த பொறுப்பா பாத்துக்கிறான். அதாவது யுவானுக்கு விஷம் கொடுத்தான்ல அவன் தான். இவன் அங்க போயிட்டு நான் பார்த்தேன், யாரெல்லாம் ரொம்ப நாளா வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நிறைய சம்பளமா, கொஞ்ச நாளா வேலை பாக்குறவங்களுக்கு கம்மி சம்பளமா. ஆனா சீனியர்ங்கிற பேர்ல அவங்க எல்லாம் நல்லா உட்காந்தே இருந்துட்டு புதுசா கம்மி சம்பளம் வாங்குற பசங்களோட உழைப்ப உறிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இனிமே யாரு எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் சம்பளம் கொடுக்க முடியும். புரியுதா? நீங்க எல்லாரும் எவ்வளவு வேலை பாத்திருக்கீங்கன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபடி உங்களுக்கு சம்பளத்தை நான் அதுல எழுதியிருக்கேன். ஆளுக்கு பேப்பரை வாங்கிட்டு போங்கன்னு வெய்ஷா சொல்லிட்டு இருக்கா. அங்கிள் அதெல்லாம் முடியாது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரத்துல யுவான் இருந்து எல்லாத்தையும் அமைதியா பாத்துட்டு இருக்கான். வேலை பாக்குறவங்க எல்லாம் சில பேர் கம்மி சம்பளம் வாங்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. எனக்கு நல்ல சம்பளம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா எனக்கே இந்த சம்பள பேப்பரே வரலன்னு அந்த அங்கிள் கேட்க,
உங்களுக்கு இதுல கணக்குலயே வராதே அப்படின்னு வைஷா சொல்றா. உன அங்கிள்ங்கிறதால நீ கண்டுக்கலையா? அப்ப சரி, நீ என்ன வேணா பண்ணிட்டு போன அந்த அங்கிள் சொல்ல. அப்படி கிடையாது. நீங்க வேலையே செய்யாம உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இங்க வேலையே கிடையாது. உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு வைஷா சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டு அந்த அங்கிள் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இதெல்லாம் நீ கண்டதையும் சொல்லுவ, நான் கேட்டு சும்மா இருக்கணுமா? வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு யுவான் வந்துடுறான். வைஷா எடுக்கிற எல்லா முடிவும் என்னோட பேர்ல தான் எடுக்கிறா. அவ சொல்ற எல்லாமே இந்த வீட்டோட ஓனர் சொல்றதா நினைச்சு அதை அப்படியே ஏத்து நடந்துக்கோங்க. ஏத்துக்காம போனா யாருக்கும் இங்க வேலை கிடையாதுன்னு சொல்ல அந்த அங்கிள் பாக்குறான். வேலை இல்லைன்னா போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். மத்த ஆளுங்கெல்லாம் சீனியரா இருந்துட்டு எல்லாம் உட்காந்தே சாப்பிட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் வேற வழியே இல்லாம வேலை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஓன்டையும் கொஞ்சம் திறமை இருக்கு போலன்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். வைஷா பாக்குறா. கொஞ்சம் திறமையா? உங்க பாராட்டெல்லாம் நீங்களே சேர்த்து வச்சுக்கோங்க, எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு அடுத்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வைஷா அங்க இருந்து கிளம்புறா. இந்த அங்கிள போட்டிருக்க சட்டை கூட எங்களோடதுன்னு சொல்லிட்டு அதையும் புடுங்கிட்டு பேண்டோட அங்க இருந்து வீட்டை விட்டே துரத்தி விட்டுறாங்க. வைஷா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரா. உட்காந்து யுவான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா என்ன பாராட்டணும்னு நினைப்பீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நம்ம டீ இலையெல்லாம் வாங்குறோம் அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்ல. ஆனா அங்க பிசினஸ் பேசுறதுக்கு ஆம்பளைங்க மட்டும்தான் போகணும், பொண்ணுங்க போனா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு யுவான் சொல்றான். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அடுத்த நாள் காலைல கிளம்புறா. யுவான் பாத்துட்டு இருக்கும் போது பையன் கெட்டப்ல வைஷா வரா. வைஷாவை பாக்கிறதுக்கு யுவானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னது மட்டும் இல்லாம சொல்யூஷனையும் கொடுத்தா. இன்னைக்கு அடுத்து எப்படி கெத்தா பையன் வேஷத்துல வந்துட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சு வண்டி மேல ஏத்தி விட்டுட்டு இருக்கான் யுவான். அவனுக்கே தெரியாம ஃபேக் மேரேஜ்லயே காதல விழ ஆரம்பிக்கிறான். வைஷா உள்ள போயிட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க கையை நீட்டிட்டு? நான் ஏறி வந்து 5 நிமிஷம் ஆச்சு, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறா. அடுத்த நேரா யுவானும் வண்டி ஏறி கிளம்பிட்டு இருக்கான். இங்க வாங்குன்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. இந்த ஆள் தான் யுவானோட ஃபேமிலி கூட பல வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது போல. யுவான் இந்த மாதிரி டீ எல்லாம் செக் பண்றதுக்கு மலைக்கு போயிருக்காருன்னு சொல்ல, இங்க பாரு, பிசினஸ்ல நம்ம கூட போட்டி போடுறவங்க என்னைக்கு நம்மள விட அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கே நமக்கு எதிரியா மாறிடுவாங்க. அவனை என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுன்னு சொல்ல அங்கிருந்து அசிஸ்டன்ட் கிளம்பி போயிட்டு இருக்கான். வைஷா இங்க யுவான் கிட்ட பேசிட்டே போறேன்ட்டு, அம்மா சரி பரவாயில்ல, நம்ம ஃபேக் மேரேஜ் தானே, சீக்கிரட்லாம் வெளியே சொல்லிக்கலாம். உங்களுக்கு இது வரைய யார் மேலேயாவது கிரஷ் வந்திருக்கா, இருக்காங்களான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ உடனே யுவான் சொல்றான், ஒரு தடவை நான் டீ பறிக்க போகும்போது மலை உச்சில இருந்து கீழே விழுந்துட்டேன். அப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன காப்பாத்தினா. அந்த பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டு அழகா இருந்தா, ஆனா அவன் முகம் கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கையில இருக்க ஒரே கிரஷ்ன்னு சொல்ல வைஷா சிரிக்கிறா. பாரு, அந்த பையன் முகத்தை கூட பாக்கல, கிரஷா வச்சு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஆனா நன்றி கடன் படுறதும் காதலும் வேற வேற விஷயம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வைஷா அங்கிருந்து கிளம்புறா. ஓ, இங்கதான் நம்ம டீ வாங்குவோமா அப்படின்னு வைஷா பாத்துட்டு இருக்கா. யுவான் கூட சேர்ந்து டீ விக்கிறவங்க எல்லாம் வந்துடுறாங்க. எதுக்கு சார், எப்பவுமே நாங்களா தானே சாம்பிள் கொடுத்து விடுவோம், நீங்களே ஏன் வந்திருக்கீங்கன்னு சாம்பிள கொடுக்குறாங்க. அங்க போய் யுவான் செக் பண்றான். டீ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, இதே சாம்பிள்லயே எங்களுக்கு வழக்கம் போல மூட்டைகளை அமைச்சிருங்கன்னு சொல்றான். ஆனா வைஷா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாம்பிள் இவ்வளோன்னு கொடுத்திருக்காங்க, ஆனா அங்க உள்ள வச்சிருக்கிறதுல எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதனால ஒரே ஒரு சாம்பிள மட்டும் பார்த்துட்டு எப்படி வாங்க முடியும், இன்னும் மூட்டைகள்லாம் எடுத்துட்டு வாங்க, எங்களுக்கு கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு வைஷா கேட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி எல்லா அடுக்குல இருந்தும் ஒரு ஒரு கூடையை எடுத்துட்டு வராங்க. வைஷா பாக்குறா. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துதான் வாங்கணும்னு சொல்ல, எப்படிங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு யாரால வாங்க முடியும், உங்களை மாதிரி பிசினஸ் மேன்லாம் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. வைஷா பாத்துட்டு இருக்கா. ஒரு ஒரு அடுக்குல இருந்தும் ஒண்ணு கொண்டு வாங்கன்னு சொல்ல, இதுல ஒரு ஒரு அடுக்குன்னு பார்த்தாலே 20-30க்கும் மேல கூட வரும், இதை எப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்க வைஷா அவங்களே வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. அங்க யுவான் அடுத்தடுத்து பக்கத்து கூடைக்கு போயிட்டு இருக்கான். ஒரு கூடை கிட்ட வந்தப்ப மட்டும் ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்காங்க. வைஷாக்கு தெரிஞ்சிருது இந்த மூட்டை தான் போல அப்படின்னு. யுவான் இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல யுவானும் செக் பண்றான். அதுல நிறைய காஞ்சு போன இலையெல்லாம் இருக்கு. வைஷா பாக்குறா. சாதாரண டீல இந்த மாதிரி அங்கேயும் ஒன்கேயும் காஞ்சு போன இலையெல்லாம் வந்தா ப்ராப்ளம் கிடையாது, ஆனா அது எல்லாமே ரொம்ப ஹை பிரீமியம் காஸ்ட்லியான டீ. அதுல ஒரு இலை தப்பா போனா கூட அதோட டேஸ்ட் மாறி அப்புறம் நமக்கு வர அந்த பிரீமியம் கஸ்டமர்ஸ் வராம போயிருவாங்க. இந்த மாதிரி ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் வேற ஏதாவது வேலை பாக்கலாம்லடான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த 2 பேரும் ஒரு மாதிரி பயந்துட்டு, நீ யாரு, உன் பேச்செல்லாம் எதுக்கு கேட்கணும், யுவானும் நாங்களும் பல வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீ புது ஆளு, உன் பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. போனா யாருன்னு வேற உங்களுக்கு தெரியணுமான்னு வைஷா பாத்துட்டு, இந்த வீட்டோட குடும்ப தலைவி, யுவானோட முதல் ஒய்ஃப், அதுவும் முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரே ஒய்ஃப், நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுல அப்படின்னு வைஷா கேட்க, அந்த 2 பேரும் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணெல்லாம் எப்படி பிசினஸ் பேச வரலாம், பையன் வேஷம் போட்டு வந்தா நீ பேசலாமான்ட்டு, அத பத்தி எல்லாம் உனக்கு கவலையே இல்ல, இதுக்கும் மேல உன்கிட்ட எப்படியாவது நாங்க இந்த இலைய வாங்கணுமா வேணாமாங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். அதுவும் இல்லாம நான் வைஷா, என் பேர்ல இருக்குல்ல வெய், யாருன்னு தெரியுதுல, என் அப்பா யாருன்னு தெரியுதுல, கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும்னு புரிஞ்சுக்கோங்க, ஒழுங்கா நல்ல டீயை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு யுவானை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா.
யுவானை பார்த்து வைஷா, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க, ரொம்ப ரொம்ப கைண்டா இருக்க. ஆனா இந்த அளவுக்குலாம் அப்பா கூட வேலை பார்த்தாங்க, தாத்தா கூட வேலை பார்த்தாங்க, லெகசிய மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு கண்டதையும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நல்லா உன் தலையில ஏறி மிளகா அரைச்சிருவாங்க. இப்போ உன் சித்தி அரைச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி. சோ அப்பெல்லாம் பண்ணாதேன்னு வைஷா சொல்றா. அப்போ ஒரு ஆளு வந்துட்டு இருக்கான். சரி, ஏமாத்துனதுக்கு மன்னிச்சிருங்க, இங்க இருக்க எங்க டீ தோட்டத்துக்கு வந்து பாருங்க, உண்மையாவே டீ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வைஷா பாக்குறா. உடனே யுவான், நான் போய் டீ எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன், நீ கிளம்பி ஊருக்குள்ள போன்னு சொல்லிட்டு யுவான் சொல்ல வைஷா அங்கிருந்து கிளம்புறா. கிளம்புறவ அந்த விஷ முறிவு மருந்து கொடுத்தாங்கல்ல அந்த லேடி அங்க வந்துடுறா. இன்னும் நான் என்னங்க பண்ணும், என்ன பண்ணா என்னோட உலகத்துக்கு போக முடியும்னு கேட்க அந்த லேடி பாத்துட்டு இருக்கா. கொஞ்சமா அந்த டீ காம்படிஷன்ல சாம்பியன் ஆயிடு, அதே நேரம் யுவான் கூட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டே இருன்னு சொல்ல, க்ளோஸ் ஆகுறதுனா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுமா அப்படின்னு வைஷா கேக்குறா. ஆமா, மனசும் க்ளோஸ் ஆகணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்கணும் தானே அப்படின்னு அந்த லேடி சொல்ல வைஷாக்கு தூக்கி வாரி போடுது. என்னையா இது நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வரா. அம்மா, எங்க உங்க புருஷனை காணும்னு வேலைக்காரங்க கேக்குறாங்க. அவர் மலையில இருக்கிற டீ பிளான்ட்ரிக்கு போயிருக்காருன்னு சொல்ல, மலையில டீ பயிர்ற இடமே கிடையாதுன்னு வேலைக்காரங்க சொல்றாங்க. வைஷா பாக்குறா, யாரோ ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்க போல, நாங்க இருந்து வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. இங்க அதே மாதிரி யுவானும் போய் நிக்கிறான். இங்க டீ இருக்கிற இடமே தெரியலேன்னு நம்ம கேட்க, கூட்டு வந்த ஆளு கையில வெப்பன் எடுத்துட்டு, என்ன ஒண்ணும் சொல்லாதீங்க, உங்களை கொல்ல சொல்லி ஆள் அனுப்புனாங்க, நான் என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கான். வைஷா ஓடி போயிடுறா. அந்த இடத்துக்கு போயிட்டு யுவான் யுவான்னு கத்திட்டு இருக்கா. இந்த இடத்துல அவன் இருக்க மாதிரி தெரியல, அவனுக்கு ஏதோ ஆச்சு போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. வைஷா அப்படின்னு குரல் கேக்குது. இப்பதான் வைஷாக்கு போன உயிரை திரும்ப வர மாதிரி இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன்னு சொல்ல, நிஜமாவா, என் மேல அவ்வளவு அக்கறையான்னு சொல்லிட்டு யுவானும் பல்ல காட்டிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அந்த டீ கடைக்கார அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க யுவான் கால முதல் தடவையா டீ பறிக்கிறேன்னு மலையில இருந்து விழுந்தப்போ வைஷா தான் வெள்ளை ட்ரெஸ்ல போய் காப்பாத்தின பொண்ணே. இந்த 2 பேரோட விதியும் ஒன்னா பின்னி பிணையப்பட்டிருக்கு. இந்த விதியை யாரால மாத்த முடியும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க வைஷாவும் யுவானும் மலையிலே தங்கிடுறாங்க, ரொம்ப இருட்டி போயிடுதுன்னு சொல்லிட்டு. அப்ப வைஷா யுவான் கிட்ட நிறைய பர்சனலா பேச ஆரம்பிக்கிறா. எப்படி கண்டுபிடிச்ச, அவன் ஃபேக்குன்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, ஏன்னா டீல பறிக்கிறவங்களுக்கு எல்லாம் விரல்ல இந்த இடம் பறிச்சு பறிச்சு ஒரு மாதிரி கருப்பா இருக்கும், ஆனா வந்தவனுக்கு அப்படி எதுவுமே இல்ல, அவன் டீ பறிக்கிற வேலை பாக்கலங்கிறத அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. யுவான் அதுல அந்த ஆள்கிட்ட கேக்குறான், என்ன கொலை பண்றதுக்கு வந்திருக்க, உனக்கு ஒரு காசு கொடுத்திருப்பாங்கல்ல, அதை விட டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு காசு தரேன், உன் லைஃப்ல இனிமே இந்த வேலையே பார்க்காம குட்டியா ஏதாவது கடை மாதிரி வச்சுட்டு நீ இந்த காசை வச்சு செட்டிலே ஆயிடலாம், புரியுதா, அந்த அளவுக்கு நான் காசு தரேன்ட்டு காசையும் எடுக்கிறான். யாரு இந்த வேலையை பண்ணாங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு. வாங்குதான் அந்த வேலையை பண்ண சொன்னாருன்னு அந்த பையன் சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். வாங்கா, உன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றவங்க இப்ப பாரு, நீ செத்து போயிட்டேன்னு வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த பையன் காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டான்ல, உனக்கு ஒண்ணுட்டான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணனா நிறைய உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு வைஷா சொல்லிட்டு இருக்கா. யுவான் பாக்குறான், உனக்கு எதுக்கு இத்தனோன்னு பொண்ணா இருக்க, இவ்வளவு புத்தி மோசமா போகுது, திருட்டு பிளான் போட்டே இருக்கேன்னு கேட்க, சில விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும், அப்பதான் டீ பிளான்டேஷன்ல நான் வின் பண்ண முடியும், அப்பதான் என் உலகத்துக்கு போக முடியும்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கா. என்னது வேலை உலகத்துக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு இவன் யோசிக்கிறான். இங்க இந்த வாங்கிருக்கான்ல வில்லன், நம்ம ஹீரோ தோத்துட்டான், அதுக்கப்புறம் இறந்து போயிட்டானே நினைச்சிட்டு இருக்கான். நாளைக்கு போய் துக்கம் அனுசிச்சுட்டு வர வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனும் முடிவு பண்ணிடுறான். இங்க வேஷா சவப்பெட்டியை கூட்டு வந்து உள்ள வச்சுட்டு அதுல யுவானை படுக்க வச்சுட்டு அழுது நடிக்கிறா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிசினஸ நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கும்போது நீங்க எதை பத்தி கவலைப்படணும்னு இவ கேட்டுட்டு இருக்க. அந்த சித்தி இருக்கால, அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு ஜூமோ. நீ கவலைப்படாதடா, நீ உன் தம்பி வாரிச விட்டுதான் போயிருக்க, ஆம்பளை சிங்கம், இனிமே உன் தம்பி எல்லாத்தையும் பாத்துக்குவான், எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டிக்கு வர கணக்கு கூட இனிமே என் கையில இருந்து நான் காசு கொடுப்பேன், நீ கவலையப்படாதன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்தி கத்தி வேண்டிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் ஆகுது. வைஷா ஒய்ஃப்னால பக்கத்துலயே தானே உட்காந்துட்டு இருக்கணும், கொஞ்ச நேரத்துல காலே வலிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் அங்க போனதுக்கு அப்புறமா வைஷா போய் எட்டி பாத்துட்டு இருக்கா. கரெக்டா சவப்பெட்டியை ஓபன் பண்ணிட்டு நம்ம யுவானும் வெளியே வந்துட்டு இருக்கான். சரி சரி பசிக்கும்ல, எனக்கும் பசிக்குது, கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது, இந்த ஆப்பிள சாப்பிடுன்னு சொல்லிட்டு வைஷா அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவன் கூடயே பேசிட்டு இருக்க. ஜூமோ அந்த பக்கமா வரான். என்னது இது, டெட் பாடி ஏஞ்சி உட்கார்ந்த மாதிரி இருக்கு, பேசுது, ஒருவேளை பேயோட வேலையா இருக்குமோன்னு அவன் அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். வைஷா பாக்குறா, கால் வலிக்குது, இங்க உட்காந்தே இருக்க வேண்டியதான், முட்டி போட்டு படுக்கிறதுக்கு ஒரே இடம் இந்த பெட்டி தான் இருக்கு, கொஞ்சம் தள்ளி படு, நீயும் படுத்துக்கலாம் நானும் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வைஷா தள்ளி விட்டுட்டு யுவான அதே சவப்பெட்டிக்குள்ள இவ்வளவு நுழைகிறா. பைத்தியக்காரி, என்ன பண்ற, தள்ளிப்போன்னு சொல்லிட்டு யுவான் திட்டிட்டே இருக்கான். வைஷா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல, திரும்பி படுப்பா, நேரா படுத்தா எப்படி 2 பேர் படுக்க முடியும்னு சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு உள்ளேயே படுத்து கிடக்குறா. கரெக்டா ஜூமோ மறுபடியும் வந்து பாக்குறான். ஐயோ, பேயோடைய குடித்தனம் நடத்துறா போலேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அடுத்து விடிஞ்சு போயிருது. அவங்க அம்மாவை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள கூட்டு வந்தா சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அப்படியே நம்ம யுவான் அசையாம பாடி மாதிரியே படுத்து கிடக்குறான். வைஷா அவனை கட்டி பிடிச்சிட்டு உள்ள படுத்துட்டு இருக்கா. என்னடி பண்ற பைத்தியக்காரி, நீ பேயான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க யுவானோட சித்தி. வைஷா பாக்குறா,
என் புருஷன் இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது, என்னையும் கூட சேர்த்து அப்படியே வச்சு புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லேடிய தூக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்த ஆரம்பிக்க கரெக்டா வியாபாரிங்க எல்லாம் வந்துட்டாங்க. காசு செட்டில் பண்ண சொல்லி இப்பவே கேட்டு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்ல இந்த சித்தி வெளியே போய் பாத்துட்டு இருக்கா. என்னங்க, உங்க வீட்டு பையன் இருக்கானே நம்பிதான் நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, காசெல்லாம் உடனே கொடுங்க அப்படின்னு கேட்க வைஷா யுவானை கூப்பிட்டு இப்ப இவங்க மூஞ்செல்லாம் வெளியே வரப்போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா வாங்க அப்போன்னு பார்த்து உள்ள வந்துடுறான். சரி சரி கவலைப்படாதீங்க, யுவான் இறந்து போயிட்டான், என் பையன் மாதிரி அவன் இல்லாத கஷ்டத்தை நான் உங்களுக்கு போக்குறேன், இந்த பிசினஸ் நானே இனிமே எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவானோட சித்தியை பார்த்து இதுக்கு மேல உங்களுக்கு 30% பங்கு கொடுத்துட்றேன், ஓகே தானே, பிசினஸ் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்க உடனே வந்துட்டு இந்த ஜூமோ பாக்குறான். எனக்கும் பிசினஸ் எல்லாம் நடத்த வராதுமா, இந்த ஆள்கிட்டே கொடுத்துரு, 30% வந்தா உட்காந்து சாப்பிட வேண்டியதானு கேட்டுட்டு இருக்கான். ஆனா சித்தி பாக்குறா 30 பத்தாது, 50 கொடுக்குறேன்னா சொல்லுங்க, பிசினஸ் உங்ககிட்டே கொடுத்துட்டுறேன்னு சொல்லிட்டு டீல் பேச ஆரம்பிக்கிறா. அந்த காசு ஆனா எனக்கு தான் வரணும், வைஷாக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு. பாத்தியா, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருந்தா நடுத்தெருலயே நிறுத்திருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு வைஷா யுவான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே 50% நடத்திடலாம் அப்படின்னு வாங்க ஒத்துக்கிறான். வைஷா அங்க வந்துடுறா. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த வியாபாரிகளுக்கு காசு கொடுக்குற வேலையை பாருங்க, அப்புறமா பிசினஸ் பிரிச்சுக்கலாம், அநியாயமா இருக்கு நீங்க பேசுறது, அதுவும் இல்லாம நான் எங்க குடும்பத்தோட நிக்கிறேன், என்னெல்லாம் கணக்குலயே வைக்காம நீங்க மட்டும் தனியா உங்களுக்குள்ள சொத்தை எடுத்துக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க ஏஜி நீ இந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு சித்தி காத்த ஆரம்பிக்கிறா. யார் அந்த பக்கம் போகணும்னு கேட்டுட்டு யுவான் ஏஞ்சி வந்துடுறான். சில நேரம் நம்ம செத்த மாதிரி இருந்தாதான் உண்மையான அடுத்தவங்களோட கலர்ஸ் எல்லாம் வெளியே வருங்கிறதுக்காக தான் லைட்டா டிராமா போட்டேன், சரியான ஏமாத்து கோலிங்களா இருப்பீங்க போல, என் பொண்டாட்டியவே இப்படி துரத்தி விட பாக்குறீங்க, நல்ல வேலை அவளுக்கு நான் இருக்கேன், அவளுக்கு சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆள் உயிரோடு இருக்குனால பரவாயில்ல, உண்மையாவே எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது, எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு யுவான் கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்து நம்ம வைஷாவோட அப்பா வீட்டுக்கு வராரு. யுவானோட சித்தியும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு நாங்க கொடுத்துதான் வச்சிருக்கணும், தங்கமான பொண்ணு, அவதான் எங்களெல்லாம் இப்ப பாத்துக்கிறா தெரியுமான்னு சொல்லிட்டு யுவான் சித்தி பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறா. சரிங்க நம்ம ரூம்க்கு போலாமா அப்படின்னு கேட்டு வேணும்னே வைஷா யுவானை கூட்டிட்டு அவங்க அப்பா முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி காட்டிட்டு உள்ள வந்துடுறா. ஒரு முக்கியமான டீலிங் ஒண்ணு போடணும், ஒரு வேலை இந்த டீ சாம்பியன்ஷிப்ல நான் வின் பண்ணேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அதுல கையெழுத்து வாங்குறதுக்கு வந்திருக்கா. இதெல்லாம் போய் யாராவது கான்ட்ராக்ட்ல எழுது வாங்கலாம்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கான். எல்லாம் கான்ட்ராக்டா இருக்க வரைதான் நல்லது, புரிஞ்சதுல, இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதுவும் இல்லாம உங்களுக்கு சில விஷயம் எல்லாம் புரியாது, இந்த கேமே நான் உருவாக்குனது அங்க இருக்கிற இந்த டீ கடைக்கார அக்கா தான் அந்த மருந்து வச்சிருந்தாங்க, அதை கொண்டு வந்து நான் உள்ள வந்து மாட்டிக்கிட்டதால உங்ககிட்ட கொடுத்ததாலதான் நீங்க உயிரோட திரும்ப வந்தீங்க, இப்ப நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த கேமை உருவாக்குனா அந்த மருத்தை கரெக்டான நேரத்துல கொடுக்க வந்த அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத அந்த அக்கா, புரியுதானே வேற ஏதோ பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு யுவான் கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே எனக்கு நீ பேசுறது ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு அவ லிப்ஸ்டிக் போட்டிருக்கால அதுல யுவானோட விரல அப்படியே வச்சு தேய்ச்சு இப்படி கை நாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டு இருக்கா. யுவான்கே ஒரு மாதிரி கூச்சமா போயிடுது. அடுத்து அதே மாதிரி அவளும் அவ லிப்ஸ்டிக்ல இருந்து எடுத்து கை நாட்டு வைக்க ஆரம்பிக்க யுவான் இவளையே குறுன்னு பாத்துட்டே இருக்கான். சரி ஓகே அடுத்து இன்னும் நிறைய முக்கியமான வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அந்த வேலைக்கு போலாமா, கிளப்புக்கு நீங்க அடிக்கடி போவீங்கல்ல, அந்த கிளப்ல தான் நிறைய டீலிங்ஸ் எல்லாம் நடக்குதான், அங்க என்ன கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு வைஷா சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு கிளப்புக்கு போயிடுறாங்க. அந்த கிளப்ல ரொம்ப அழகான பொண்ணு ஒருத்தி. யுவான் மேல அவளுக்கு ஒரு கண்ணு வேற இருக்கு போல, குறுன்னு பாத்துட்டே வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. வைஷா இப்போ ஒரு பையன் கெட்டப்லதான் வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பயும் அந்த பொண்ணு கண் எல்லாமே வைஷா மேல படவே இல்ல, ஃபுல்லா யுவான் மேலதான் இருக்கு. இந்த டீய குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீய குடுக்குறா. இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம லைட்டா வைஷாக்கு பொறாம ஏற ஆரம்பிக்குது. அடுத்த டீய குடுக்கறதுக்கு பக்கத்துலயே வந்து அந்த டான்சர் பொண்ணு உட்கார அந்த டீய யுவான வாங்கவே விடாம வைஷா வாங்கிக்கிறா. போதும் போதும், இப்ப அங்கிருந்து குடுத்தீங்க, இப்ப பக்கத்துல வந்துட்டீங்க, அடுத்து மடியில உட்காந்து யுவானுக்கு ஓட்டி விடுவீங்களோன்னு சொல்லிட்டு லைட்டா பொறாமையோட வைஷா கேட்க ஆரம்பிக்க, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு இந்த பொண்ணு உங்களை கண்டுக்காம விட்டுட்டேன்ட்டு, ரொம்ப முக்கியமான கஸ்டமர் யுவான், அதான் அவரை நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் தப்பா பண்ண மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, உங்களுக்கு கோவம் இருந்ததுன்னா என்ன வேணா நீங்க அரைஞ்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த டான்சர் பொண்ணு நிக்க, அதான் சாக்குன்னு வைஷா அவளுக்கு ஓங்கி ஒரு அரை ஒண்ணு விட்டுடுறா. சாரிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு யுவானும் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லங்க பரவாயில்ல, இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்க, ஆனா ஒரு நிமிஷம் அப்படின்னு யுவான் பாக்குறான். இந்த டீ எல்லாம் யாரு குடிச்சாலும் அவங்களுக்கு ரொம்ப அப்படியே பிடிக்கிற மாதிரி, அதாவது போதை ஏத்துற சில பொருள் எல்லாம் உள்ள போட்டிருக்கீங்க, சோ அதனால எல்லாருமே அந்த போதைக்கான எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, அந்த டீயையும் அப்படிதான் வாங்குறாங்க, ஏன் இந்த மாதிரி வேலை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்து நம்ம யுவானும் வைஷாவும் கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்து அதே மாதிரி இந்த ஜூமோவும் சித்தியும் பேசிட்டு இருக்காங்க. மா பரவாயில்லம்மா, அண்ணா நல்லவன் தான், அவனே பாத்துக்கிட்டோன்னு நீ வாய மூடுறா அப்படின்னு சொல்லும் போதே லைட்டா அந்த ஜூமோக்கு உடம்பு முடியாம போன மாதிரி இருக்கு. என்னடாச்சு, டீ தான் குடிச்சிட்டு இருந்த, இப்படி பண்றியேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேகமா அந்த டீ எடுத்துட்டு போயிட்டு வைஷாட்டையும் யுவான் கிட்டையும் காட்ட,
இந்த மருந்துல இந்த டீல இருந்து தான் அது ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. இதுல லேசா ஏதோ ஒரு பொருளை கலந்துருக்காங்க. அது அடுத்தவங்களுக்கு வயித்து வலியை கொடுக்குது. இது நம்ம ராஜாக்கு மந்திரிங்க மாதிரி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ட்ரிபியூட் டீ. இந்த டீல இப்படி ஏதாவது இருந்தா நம்ம குடும்பமே ஜெயில போய் உட்கார்ந்து இருக்கணும். யாரோ இந்த மாதிரி கலந்துருக்காங்க. இதை எப்படி கிளீன் பண்றதுங்கிறத முதல் வேலையா கத்துக்கணும்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கான். இந்த டீ உங்களுக்கு கொடுக்குற வேலையெல்லாம் அந்த வாங்க தானே ஆளா பண்ணிருக்கான். அந்த ஆள் வந்துட்டு அன்னைக்கு ஏதோ பிசினஸ்ல தெரியாம பேசிட்டேன் சாரி அப்படின்னு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். வெய்ஷா பாக்குறா. டீய குடிங்க, நீங்க செஞ்சு கிளீன் பண்ணி அனுப்புனீங்கல்ல அந்த டீ தான் சொல்ல குடிக்காம அப்படியே கீழே வச்சுட்டு அமைதியா வெயிட் பண்ணிருக்கான் அவன். ஏன் இதுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சு குடிக்காம இருக்கீங்களான்னு சொல்லிட்டு வெய்ஷா கேட்க, அவர் ரொம்ப நல்லவரு, தப்பா அவரை பத்தி பேசாதன்னு யுவான் மாறி மாறி அடிச்சுக்க. நல்லா புரிஞ்சிருச்சு, டீல ஏதோ இருக்கு, அதை குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்றீங்க, நீங்க ரொம்ப திறமையான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ஒன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிச்சு வச்சுட்டான். ஆனா வயிறு கலக்குற மாதிரி இருக்கு. பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறான். என்னமா நமக்கு ஏமாத்தி இவ்வளவு காஸ்ட்லியான டீய, அதுவும் அடுத்த முக்கியமான ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய டீய வித்திருப்பான். இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் அந்த மருந்து கலக்கிருப்பான். அந்த இடத்துக்கு தேடி வரலான்னு சொல்லிட்டு வெய்ஷா தேடி வரா. வாங்கோட அந்த குடோன் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துக்கு. அதை எடுத்து இந்த இடத்தையே பத்த வச்சுட்டு ஓடிடலான்னு பாக்குறா. யுவான் அங்க வந்துடுறான். என்ன பண்ற, அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இந்த இடத்த நம்ம பத்த வச்சா கூட நம்ம டீ கிளீனா ஆக போகுதுன்னு கேட்க, எப்படி நீ இழிச்ச வாயா இருந்துதான் உங்க அம்மா அவங்க கொண்டுட்டாங்க, இப்போ உன் சித்தி நல்லா ஜாலியா ராணி மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு பாவம் பார்த்துட்டே இருக்க போறேன்னு கேட்டுட்டு சாரி கொஞ்சம் ஓவரா பேசிட்டானு வாயை மூடிக்கிறா. யுவான் பாக்குறான். வாங்கி இந்த டீ இருக்கிற இடத்த பத்த வச்சுட்டு இவ சொல்றதும் கரெக்ட் தாங்கிற மாதிரி இவளை கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்துடுறான். அடுத்த நாள் காலையில டீ இருக்கிற இடம் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல, யுவான் வெய்ஷா 2 பேரும் ஹாப்பி ஆயிட்டு அப்படியா நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரிபியூட் டீ எல்லாம் அந்த வாங்க ஆல்ரெடி முக்கியமான ஆளுங்களுக்கு எல்லாம் அமிச்சிட்டான் போல. சோ அதனால அவங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லைன்னு சொல்ல, சரி நம்ம டீயை கிளீன் பண்ணணும், அதுக்கு ஒரு முக்கியமான ஆளை போய் பாக்கணும்னு சொல்லிட்டு யுவான் வெய்ஷா அந்த டான்சர் போன போய் பாக்குறாங்க. அந்த டீயை எப்படி கிளீன் பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, அப்படிதான் அந்த மருந்தையும் கலந்திருந்த, இப்ப எப்படி எங்க டீயை கிளீன் பண்றதுன்னு கேட்க, எனக்கு யுவானை மட்டும் தான் பிடிச்சிருக்கு, அவர்கிட்டதான் மட்டும் தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த டான்சர் போன சொல்லிடுறா. வெய்ஷா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு யுவான உள்ள கோத்து விட்டுட்டு அவ கிளம்பி வெளியே போயிடுறா. டான்சர் போன யுவான் கிட்ட, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க கல்யாணம் ஆனவரா இருக்கீங்க, நீங்க வெய்ஷாவை டிவோர்ஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்ல, அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு யுவான் அங்கிருந்து கிளம்புறான். வெய்ஷா உள்ள வந்துடுறா. என்ன முடியாது, எதுக்கு முடியாது, இவ்வளவு முக்கியமான வேலை, டிவோர்ஸ் தானே பண்ணிக்கலாம்னு சொல்ல, நானும் உன முறைப்படி கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு மனைவியா உள்ள கூட்டு வந்திருக்கேன், என் மேல உனக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கா, டிவோர்ஸ பத்தி இவ்வளவு சாதாரணமா பேசுறேன்னு கேட்டுட்டு யுவான் அங்கிருந்து கோச்சிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். வெய்ஷா என்னப்பா இதுக்கெல்லாம் கோச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அவளும் ஓட ஆரம்பிக்கிறா. இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ கோச்சுக்கணுமா அப்படின்னு வெய்ஷா கேட்க, நம்ம கல்யாணத்தை பிரேக்கப் பண்றது உனக்கு அவ்வளவு சின்ன விஷயமா தெரியுதா, உன்னை பத்தி என்ன நினைக்கிறதுனே எனக்கு புரியலன்னு யுவான் கேட்க ஆரம்பிக்கிறான். இது என்னமோ காவிய காதல் மாதிரி ஓவரா சீன் போடுறீங்க, இது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே அப்படின்னு கேட்டுட்டு வெய்ஷா பாக்க யுவான் அங்க வந்து கோச்சிட்டு போறான். வெய்ஷா பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் வெய்ஷா ஏதோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ற அப்படின்னு யுவான் போறான். என்ன பண்றது, நீங்க தான் அந்த டான்சர் பொண்ணு கூட சேர்ந்துட்டு ட்ரிக் எல்லாம் கத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ரகசியம் தெரியாம போயிடுச்சு, இப்போ அதனால வேற ஏதாவது ஐடியா பண்ணிதான் இந்த கேம்ல நான் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு வெய்ஷா சொல்றா. ஒரு காம்படிஷனும் வருது. இந்த காம்படிஷன்ல வின் பண்ணாலே கிட்டத்தட்ட நம்ம வெய்ஷா பிளான் பண்ணி வந்த காம்படிஷன்ல வின் பண்ண மாதிரியா. அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஜட்ஜ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரு இருக்கத்திலே பெஸ்ட் டீ ரெடி பண்றா அப்படிங்கிறது தான் காம்படிஷனே. அங்க இருக்கிற ஒரு பெரிய பெரிய டீ ஹவுஸ்ல இருந்தும் ஆளுக்கு பார்த்து பிரமாதமா ஒரு டீயை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க அந்த பாஸ் குடிச்சு பார்த்துட்டு, டெக்ஸ்டர் ஸ்மூத்தா இருக்கு, ஆனா வந்துட்டு டேஸ்ட் கம்மியா இருக்கு, ஸ்மெல் நல்லா இல்லன்னு அங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஜட்ஜுன்னு ஆளுக்கு ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா டாப் ஹவுஸ்ல இருந்தும் வர டீ மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் டீ போடுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல பெரிய வெரைட்டி எதுவும் இல்ல போல. அப்போதான் கரெக்டா அடுத்து நம்ம வெய்ஷாவை கூப்பிடுறாங்க. யுவானோட ஃபேமிலி சார்பா வெய்ஷா தான் உள்ள போயிட்டு இருக்கா. போயிட்டு அவ டீ போட ஆரம்பிக்கிறா. அவ போடுறதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பாலை கொதிக்க வச்சு டீ போடுறது அந்த காலத்துல கண்டுபிடிக்கவே படல போல. வெறும் டீ லீவ்ஸ் தண்ணியில தான் கொதிக்க வைக்கிறாங்க. ஆனா அவ பால்ல கொதிக்க வச்சு அதுல ஏதோ மிக்ஸ் எல்லாம் பண்ணி புது மாடல் டீ மாதிரி அவ போட ஆரம்பிக்க, என்ன பண்றா அந்த பொண்ணு, டீ எதுக்கு முன்னாடி பாத்துருக்காளா இல்லையா, இப்படி ஒரு மட்டமான டீ போட்டா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த சித்தியும் பக்கத்துல உட்காந்துட்டு யுவான் கிட்ட, இந்த பொண்ணை அனுப்பி நம்ம குடும்பத்து மானத்தையே வாங்கிட்ட, அவ்வளவுதான் சந்தி சிரிக்க போது நம்ம குடும்பமானோன்னு சொல்ல, அவ என்ன பண்றாலும் பண்ணட்டும், அவளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நான் தான் கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு யுவான் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இது குலுக்கி எக்ஸ்ட்ராவா ஒரு டீயை ரெடி பண்ணிட்டு இருக்கா வெய்ஷாவும். அதை எடுத்துட்டு போயிட்டு, இது மில்க் டீ, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்ப நீங்க எல்லாம் குடிச்சு பாக்கலாம் அப்படின்னு வெய்ஷா சொல்றா. ஜட்ஜஸ் கிட்ட போது குடிக்கிறதுக்கே மனசு வரல. என்னமா அது ஒரு மாதிரி நொறையா இருக்கு, இது எப்படிமா குடிக்கிறது அப்படின்னு கேட்க, இது ஒரு புது மாடல் சார், நீங்க நம்பி குடிக்கலான்னு வெய்ஷா சொல்றா. ஆனா அதை பக்கத்துல கொண்டு போறதுக்கே எல்லாரும் யோசிக்கிறாங்க, இதை எப்படி குடிக்கிறதுன்னு. யுவான் அங்க வரான். இந்த ஃபேமிலி பிசினஸ்ல தான் நாங்க பல ஜென்மங்களா இருக்கோம், என்ன பாருங்க அப்படின்னு முதல் ஆளா அவன் குடிச்சு காட்டுறான்.
யுவான் குடிச்சதுக்கு அப்புறம் தான் சரி ஒரு குடிக்கிற மாதிரி பொருள் தான் போலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. ஆளாளுக்கு ஒரு சிப் எடுத்து பாக்குறாங்க. குடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அசந்துதான் போயிடுறாங்க. டீய தண்ணியில போட்டா மட்டும்தான் ஸ்மூத்தா இருக்கும், அதோட டேஸ்ட் தெரியும்னு நினைச்சேன். ஆனா பால்ல போட்டு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் தெரியுது. இதுவரைய போட்ட டீ எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததால இந்த டீயை எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டீய நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு பேர் என்ன டீ அப்படின்னு கேட்க ஹாப்பி டீ அப்படின்னு சொல்லிட்டு வைஷா ஒரு பேர் வச்சிருக்கா. இது குடிக்கிற யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா ஹாப்பியா தான் இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். இந்த காம்படிஷனோட வின்னர் வைஷாவோட டீ தான் ஹாப்பி டீ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. வைஷா அந்த டான்சர் பொண்ணும் டீ போட்டியில கலந்துருப்பா போல நக்கலா பாத்துட்டு இருக்கா. சொல்லி கொடுக்க முடியாதுன்னு இப்ப நான் என்ன பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம வைஷா அடுத்து வந்து உட்காந்து வீட்டுல கணக்கு பாத்துட்டு இருக்கா. யுவான் கிட்ட வேலைக்கார பையன் கேட்டுட்டு இருக்கான். ஆளாளுக்கு அந்த டீயை டேஸ்ட் பண்ண சொல்லி கேட்டே இருக்காங்க. நம்ம போட்ட பேட்ச் ஓட்டு மொத்தமா முடிஞ்சிருச்சு, இப்ப மறுபடியும் போடவா அப்படின்னு கேட்க வைஷா பாக்குறா. ஒரு நிமிஷம், நம்ம ஏன் டீ கடை ஓபன் பண்ண கூடாது, டீயை மட்டும்தான் விற்கணுமா அப்படின்னு கேட்டு அடுத்த கேள்வி கேக்குறா. இல்ல மேடம், இந்த மாதிரி டீ பிசினஸ் பண்றவங்க எல்லாம் டீ கடை ஓபன் பண்ணக்கூடாது, டீ லீவ்ஸ் மட்டும் தான் கடைகளுக்கு விக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குன்னு சொல்ல வாங்க மட்டும் டீ கடை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வைஷா கேக்குறா. அது டீ கடை கிடையாது, அது ஒரு கிளப். அந்த கிளப்ல வரவங்க டீ குடிக்கலாம் அவ்வளவுதான், மத்தபடி அப்படி யாரும் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்ல கடை தானே ஓபன் பண்ணக்கூடாது, நம்ம இடத்துல நம்மளே செஞ்சு வச்சுக்கலாம், யாராவது வாங்கணும்னு நினைச்சா அதை காசு கொடுத்து வாங்கலாம், இங்க யாரும் உட்காந்து குடிக்கிறதுக்குலாம் இடம் கிடையாது, வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து டேக் அவே அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு வேலை அவங்களால வர முடியாம இருந்திருந்தா நம்மளே கொண்டு போய் அந்த டீயை அவங்களோட அட்ரஸ்ல யாராவது வேலைக்காரங்களை வச்சு கொடுக்கலாம், அதுக்கு பேரு டெலிவரின்னு சொல்லுவாங்கன்னு வைஷா புதுசா ஐடியா எடுத்து அந்த காலத்திலே விட்டுட்டு இருக்கா. இது நல்லதா இருக்கு, பண்ணுங்க அப்படின்னு யுவான் சொல்லிடுறான். வைஷாவோட பிசினஸ் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. வேலைக்காரங்க எல்லாம் பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கா. வைஷா பாக்குறா. யுவான் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, எப்படி கலக்கிட்டனா அப்படின்னு. சூப்பர் பிளான், இந்த பிளான் எங்கயோ போகுது போலயே அப்படின்னு யுவானும் சொல்லிட்டு இருக்கான். வைஷாவோட அப்பா அப்ப கடைக்கு வராரு. இவங்க கடைக்கு ஹாப்பி டீ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டும் ரெடி பண்ணி கொண்டு வராரு. கலக்கிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பாராட்டிட்டு இருக்காரு. யுவான் பாக்குறான். தேங்க்ஸ் மாமா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த போர்டை, நாங்க ஹாப்பியா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா உள்ள டீ சாப்பிடுறதுக்கு போறாரு. இங்க பார்த்தா மத்த எதிரிங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல இந்த ஸ்பெசிபிக்கா வாங்கிக்கலாம் பயங்கரமா கடுப்பா இருக்கு. ஏற்கனவே இவன் டீ தான் ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளே இந்த ஷாப்ல போதை மருந்து கலந்து டீயை வித்து பிசினஸ் பாத்துட்டு இருந்தோம், இப்போ அதையும் இப்படி வெளியே கொண்டு வந்துட்டு இவன் தனியா ஷாப் வச்சுட்டான், இனிமே யார் வாங்குவாங்கன்னு அவன் ஒரு பக்கம் ஸ்டமக் பர்னிங் ஆயிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் யுவான் வீட்டுக்குள்ள போலாம் ட்ரை பண்றான். ஆனா வைஷா விட மாட்டிக்கிறா. காம்படிஷன்ல வின் பண்ணிட்டா நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எழுதணுமா இல்லையான்னு கேக்குறா. வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. காதுல விழுந்துட்டு யுவான் பாக்குறான். எந்த விஷயத்த எந்த நேரத்துல எங்க நின்னு பேசிட்டு இருக்க, அறிவின் ஏதாவது இருக்கா இல்லையா? அதுவும் இல்லாம இப்ப நம்ம வின் பண்ணது டாப் டீ வந்து சேலஞ்சே கிடையாது, உன் சேலஞ்சுக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு சொல்ல இல்லையே. டாப் டீல் சேலஞ்சில வின் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு அந்த ஆள் சொன்னாரு, என் காதால நான் கேட்டேன், அந்த வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வேலை தான் இன்னும் மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு வைஷா சொல்றா. இவ வாயை மூடி விட்டு தப்பு தப்பா அதுவும் பேசிட்டு இருக்காத, யார் காதுல அது விழுந்துட போகுது, அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து யுவான் கிளம்பிடுறான். வைஷாக்கு இவன் தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பங்க யாரோ உங்க பிசினஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல, டெலிவரியில பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு வைஷா அங்க இருந்து கிளம்புறா. அங்க பார்த்தா கூட்டு போனால அந்த ஆளே இல்லாத இடத்துக்கு கூட்டு போயிட்டு வைஷாவை திரும்பி பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். மாட்டிக்கிட்டோம் போலன்னு வைஷா யோசிக்கிறா. வேலைக்கார பொண்ணு வைஷா ரொம்ப நேரமா திரும்பி வரலையேன்னு நேரா யுவான் கிட்ட போய் விஷயத்த சொல்லிடுறா. யுவான் பயந்து போயிடுறான். வைஷாவை பார்த்து எந்த பக்கமா அவ போனான்னு சொல்லிட்டு அந்த வழியாவே போய் தேடிட்டு இருக்கான். பார்த்தா வைஷாவை கூட்டு போன ஆள் அவளை கட்டி போட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த டீ ரெசிபிய சொல்லு, இல்லன்னா இங்கே கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல வைஷா சும்மா வாய்க்கு வந்தபடி கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் வெள்ளை மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை பொடின்னு சொல்லிட்டு கண்ட ஐட்டத்தையும் ஒன்னா சொல்றா. இதெல்லாம் சேர்த்து அப்புறமா பால்ல கொஞ்சமா நம்ம எலுமிச்சை பழத்தை பொழிஞ்சோம்னா அதுல இருந்து நமக்கு சீஸ் கிடைக்கும், அந்த சீஸை கொஞ்சம் கலந்து அதையும் டீல போகணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சொல்றா. சரி ஓகே, உன்ட்டு நான் ரெசிபி வாங்கிட்டேன், ஆனாலும் உன்னை உயிரோட விட மனசு இல்ல, உன்னை கொல்ல போறேன், அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை அனுபவிச்சுக்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்த ஆளு தப்பா பேச ஆரம்பிக்கிறான். வைஷா காப்பாத்துங்க கத்திட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஆகுது. அப்பதான் அந்த இடத்துக்கு யுவான் தேடிட்டு வரான். வைஷாவோட பிரேஸ்லெட் கீழே கிடக்கு, செயின்லாம் கீழே கிடக்கு, தண்ணிக்குள்ளதான் அவ விழுந்துட்டா போல, தண்ணி பக்கத்துலதான் கிடக்குன்னு சொல்லிட்டு யுவான் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். வேலைக்கார பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மாஸ்டர் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா அந்த கதையோட கேமர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, கதை தெரிஞ்சு உள்ள இருக்காங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாவம் யுவான் இந்த மாதிரி கதையில நீச்சலே தெரியாம வைஷாவை காப்பாத்தணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக அவன் உள்ள குதிச்சிருக்கான். ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்க அது பேர் தான் காதல்ங்கிறத ரியலைஸ் பண்ணாமலே இப்படி குதிச்சுட்டான். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு கதையில முடிவு வரும்னு நாங்களே எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா வைஷாக்கு அவ உலகத்துக்கு திரும்பி போறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு, அதுக்கு யுவான் வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. வைஷா திடீர்னு எந்திரிக்கிறா. மயக்கத்துல இருந்திருப்பா போல.
உங்களை போலீஸ்காரங்க கூட்டு வந்து உள்ள விட்டாங்க. ஆனா பாஸுக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு ஆள ஆரம்பிக்கிறா. வெயிஷா வேகமா ஓடி போறா. பார்த்தா அங்க யுவான படுக்க வச்சிட்டு இருக்காங்க. அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு முழுக்க மூச்சு திணறி தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிஷா அப்படியே ஷாக் ஆயிட்டு என்ன பண்ண போறேன், நான் இனிமே எப்படி என் சேலஞ்ச முடிக்க போறேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த பக்கத்துல டாக்டரா இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த கதையை அந்த டீ கடை லேடியோட சேர்ந்து படிப்பார்ல அவர்தான். இந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு உங்களுக்கு யுவான் வேணும்னு அவசியம் கிடையாது, யாராவது ஒரு பார்ட்னர் தான் வேணும். நீங்க யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த டாப் டீயை நீங்க வின் பண்ணதான், அது போகவே போகாது அப்படின்னு சொல்ல உடனே வந்து நம்ம வெயிஷா பாக்குறா. அப்பனா கவலை இல்ல, நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யுவான் போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கு. அவனை மார்ச்பெரிக்கு வேற கொண்டு போயிடுறாங்க. நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும், நான் என் உலகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே உள்ள போயிட்டு இருக்கா. ஆனா எங்க பார்த்தாலும் யுவான் இருந்த அடையாளமா இருக்கு. ஆனா அவன் மனசை தேத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இது ஒரு கேம் தானே, இந்த கேம்ல இருக்கவங்க எல்லாம் சும்மா ஃபேக் பொம்மை மாதிரி. நான் சீக்கிரமா என் உலகத்துக்கு போகணும்னா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. வெயிஷாவை கூட்டு போறதுக்கு அவங்க அப்பா வராரு. வாடா செல்லம், உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இனிமே இந்த வீட்டுல நீ இருக்க வேணான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. அங்க நம்ம யுவானோட வேலைக்கார பையன் வந்துட்டான். மேடம், இந்த ஊர்ல எங்க பாஸ் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே இவர் கூட இருந்து பழகிட்டேன், என்னால இனிமே இருக்க முடியாது, நான் என் ஊரை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸ், இந்த லெட்டர் ஒண்ண உங்ககிட்ட கொடுக்க சொல்லி எப்பயோ யுவான் என்கிட்ட சொன்னாரு, அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கொடுக்கணும்னு. அதை கொடுத்துட்டா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். வெயிஷா பாக்குறா. அதுல 2 டாக்குமெண்ட் இருக்கு. முதல் டாக்குமெண்ட்ல இவங்க 2 பேரும் டீலிங் போட்டுக்கிட்டாங்கல்ல லிப்ஸ்டிக் சீல்லாம் வச்சு, அது இருக்கு. அடுத்தது பார்த்தா ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வெயிஷாக்கு தான் போகணும், வேற யாரும் அதுல நடுவுல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம யுவான் எழுதிட்டு இருக்கான். அந்த டாக்குமெண்ட்டும் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சுட்டே ஒரு மாதிரி சோகமா வந்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு கைய பிடிச்சி இறங்குன்னு கைய குடுக்குறா. இத பார்த்ததும் மறுபடியும் வெயிஷாக்கு யுவான் ஞாபகம் வந்துருது. அப்படியே அவளை ஏத்தி விட்டு பாத்துட்டே நின்னுட்டு இருப்பான்ல, அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு, இல்ல ஏர்லையா, உள்ளயே என் வெளியே நின்னுட்டு இருக்க, ஏறுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. யுவான் உண்மையாவே இங்க இல்லன்னு சொல்லிட்டு அப்பதான் அவளுக்கு புரியுது. டக்குன்னு வண்டியில இருந்து இறங்கி, இல்லப்பா நான் வரலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கா. வெயிஷா எங்க போறான்னு அவங்க அப்பாக்கே புரியல. ஓடுறவ நேரா மார்ச் வரைக்கும் வந்துடுறா. அங்க இந்த டீ கடைக்காரரோட ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு எப்படியாவது யுவான மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும்னு சொல்ல, எங்க பாருமா, கொண்டு வந்து மறுபடியும் இதை நீ நடத்தி காட்டுறது கஷ்டம், அதுக்குன்னு வேற யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் உலகத்துக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு ஈஸியா கிடைக்கும். உன் உலகத்துக்கு போறது தானே உனக்கு முக்கியம்னு கேட்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு யுவான் மறுபடியும் உயிரோட வரணும்னு சொல்லிட்டு வெயிஷா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு அவர் ஒரு புக் எடுத்து அதுல இருக்க கதையை மாத்த ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு காலம் பின்னாடி சுழல ஆரம்பிக்குது. வெயிஷா கண்ணு முழிக்கிறா. கரெக்டா அவ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சால அந்த நிலைமைக்கு போயிடுறா. வெயிஷா வேகமா ஓடி போயிட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு யுவானோட பாடியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இன்னும் செத்து போல, தண்ணி உள்ள அடைச்சிட்டு இருக்கு. இப்ப நான் சிபிஆர் பண்ணா சரியா போயிரும் சொல்லிட்டு மறுபடியும் இதயத்தை இயங்க வைக்கிறதுக்கு சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பப்போ அப்படியே உனக்கு கிஸ் பண்ணி மூச்சு கொடுத்துட்டு இவ பாட்டுக்கு சிபிஆர் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம யுவான் ஏச்சிட்டான். அப்படியே வாயிலிருந்து தண்ணியா துப்ப ஆரம்பிக்கிறான். ஒன்னும் ஆளலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம வெயிஷா கேட்டுட்டே இருக்க. வேலைக்காரங்க பாக்குறாங்க. பாத்தீங்களா, காதலோட சக்தி தான், மறுபடியும் உயிரோட வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. வெயிஷா போய் இந்த டீ கடைக்காரர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்றா. ரொம்ப நன்றி அப்படின்னு அவரும் பேசிட்டு இருக்காரு. யுவான் உள்ள வரான். எனக்கு காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். வெயிஷா பாத்துட்டே இருக்கா. இங்க பாரு, இப்ப என்ன ஓவரா பண்றேன்னு சொல்லிட்டு வெயிஷா கேட்டுட்டு இருக்கா. இல்ல என்ன என் வாழ்க்கையில நான் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே ஆசைப்பட்டது கிடையாது, என்ன பெத்த தாயை தவிர. இன்னொரு ஆளை நான் பாப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வெயிஷாட்ட நம்ம யுவான் சொல்றான். உன் செயின் அன்னைக்கு கீழே விழுந்ததுன்னு சொல்லிட்டு நானே உன் கழுத்துல போட்டு விடுறேன்னு வெயிஷா கழுத்துல போட்டு விட்டுட்டு வெயிஷாக்கு திடீர்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வெயிஷா ஷாக் ஆயிட்டு இருக்கா. யுவான் பாக்குறான். உனக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கணும்னு தானே ஒரே ஆசை இருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இப்ப எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, இப்ப அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெயிஷா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. யுவானுக்கு என்ன பண்றானே புரியவே இல்ல. அவனே குழம்பி போயிட்டு முழிச்சிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் தான் வாங்கிருக்கான்ல, அவன்கிட்ட போய் இந்த ரெசிபியை கொடுத்துட்டு இதே ரெசிபி படி டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஏண்டா அந்த புள்ளோட நல்லா ஏமாத்தி ஏதோ கன்றாவிய காய்ச்சி கொடுத்திருக்கா, அதையும் எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு வாங்க கண்ணா அப்படின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறான். நீதான் ஆனா பல பிரச்சனைக்கு காரணம் ஆயிட்டங்கிறதால நீங்க இருக்காத, நீ ஏதாவது உன் சொந்த ஊர்ல போய் தங்கிரு, காசு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வாங்க அந்த ஆளுக்கு காசு கொடுத்து அங்க இருந்து அனுப்பிட்டு இருக்கான். அந்த பக்கமா அந்த டான்சர் பொண்ணு வரா. இது எல்லாத்தையுமே காதல வாங்கிடுறா. சரி ஓகே, அந்த ஆளும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க யுவானும் வெயிஷாவும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. டான்சர் பொண்ணு பாக்குறா. எதுக்கு எங்க கிளப்புக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, இங்க ஏதோ வேலைக்கார பையன் இருக்கான்ல அவனை பார்க்க வந்திருக்கோன்னு சொல்ல, இது கிளப்புங்க, காசுக்கு பசங்க எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, பொண்ணுங்க மட்டும் தான் கிடைப்பாங்கன்னு சொல்ல, நான் யார தேடி வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும், தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு யுவான் கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்து பார்த்தா யுவானும் வெயிஷாவும் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுடுறாங்க. வாங்க மேல வாங்க கூப்பிட்டு வச்சுட்டு வாங்க சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஏதாவது குடும்ப பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. ஒரு விதத்துல இந்த யுவான் பையன் எனக்கு தூரத்து சொந்தக்கார பையன்,
சொந்தக்கார பையனை போய் யாராவது ஹர்ட் பண்ணுவாங்களா, முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஆனா ஆல்ரெடி யுவான் அந்த வேலைக்கார பையனை கூட்டுதான் வந்திருக்கான். அந்த பையன் எல்லாத்தையும் எங்க பாஸ் சொல்லி தாங்க பண்ண. இப்ப வேஷாவை கடத்திட்டு போய் ரெசிபி வாங்கினது மட்டும் இல்ல, அதுக்கும் முன்னாடி யுவான மலை உச்சில இருந்து தள்ளி கொலை பண்ண சொன்னதும் எங்க பாஸ் தான். ஆனா அந்த பையன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இது என் காதால நான் கேட்டேன்னு சொல்ல, இந்த பையன் ஒரு சாதாரண வேலைக்கார பையங்க, என் மேல பழிய போட்டதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதுல உண்மைங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? கண்டிப்பா இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அந்த இடத்துக்கு டான்சர் பொண்ணு வரா. இல்லங்க, இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மைதான். எங்க கடையில கூட நாங்க டீல போதை மருந்து கலந்துதான் வைக்கிறோம், அப்பதான் நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப கூட அவரோட டெஸ்க்ல போய் பாருங்களேன், அந்த போதை மருந்து கலந்த டீ பொடி இருந்துட்டே இருக்கும். போய் செக் பண்ணா தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிடுறா. அவ்வளவுதான், ஆதாரமும் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல சாட்சியும் கிடைச்சிருச்சு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போய் ஜெயில போடுங்கன்னு சொல்லிட்டு அங்க ஜட்ஜு உத்தரவு கொடுத்துட்டாரு. வெய்ஷாவும் யுவானும் மறுபடியும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை அவனை ஜெயில போட்டாங்கன்னு சொல்லிட்டு வெய்ஷா ஹாப்பியா கிளம்பி உள்ள ஓடிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் இந்த வாங்கு ஜெயில இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம வெய்ஷா இருக்கால, பயங்கரமா காசு பணத்தெல்லாம் எடுத்து அங்க இருக்கிற எல்லா வேலை பாக்குறவங்களுக்கும் ட்ரீட் வைக்கிறா. ஒரு முக்கியமான சனியை நம்மள விட்டு ஒளிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வெய்ஷா அடுத்த நாள் வெளியே வரா. பெர்ஷியால இருந்து ஒரு வியாபாரி ஒருத்தன் வந்துட்டு இருக்கானா. உங்க கடையில டீ ரொம்ப சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பெர்ஷியன் வியாபாரி பாத்துட்டு இருக்கான். நம்ம வெய்ஷா கூட அவன் க்ளோஸா பேசுறத பக்கத்துல இருந்துட்டு யுவான் பார்த்துட்டு அவனுக்கு லைட்டா பொறாமையா இருக்கு. எங்க ஊர்ல இப்படிதான் நாங்க ஹாய் சொல்லுவோன்னு அந்த பையன் வெய்ஷாவோட கையை பிடிச்சு கையில கிஸ் பண்ணிடுறான். யுவானுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. சண்டை போட்டதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். வேலைக்கார பையன் தான். இல்ல அப்பெல்லாம் போய் சண்டை போட்டு மேடம் மானத்தை வாங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அடுத்து பார்த்தா பெர்ஷியன் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம யுவான் ஒரு போர்டை எழுதி போட்டிருக்கான். பொசசிவ்னஸ் கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு திட்டவும் செய்யறான். இங்க பாருங்களேன், இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போபா பேர்ல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு போய் நம்ம யுவானுக்கு வெய்ஷா கொடுத்துட்டு இருக்கா. இது என்னது அப்படின்னு கேட்க, இது இந்த பெர்ஷியா பையன் இன்னைக்கு ஒருத்தன் இந்த வியாபாரி என்ன பார்க்க வந்தான், இந்த ஐடியாவை நான் கம்ப்ளீட்டா மறந்து போயிருந்தேன், நல்ல வேலை அவன் வந்தால இது செய்யணுங்கிற ஐடியா எனக்கு வந்ததுன்னு சொல்ல, டேஸ்ட் ஒன்னும் இல்ல ஞமையான்னு இருக்கு, இதை எப்படி திங்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம யுவான் கேட்க ஆரம்பிக்கிறான். அதுவும் இல்லாம இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் எதுக்காக நீ என்கிட்ட சொல்லாமலே செய்யற, உன் புருஷன் தானே நான் அப்படின்னு யுவான் கேட்க, எங்க சொல்லாம பண்ண, இன்னைக்கு காலைதான் அந்த பெர்ஷியன் வியாபாரிய பார்த்தேன், இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இப்பதானே சொல்ல முடியும், நடக்கும் போதே சொல்றதுக்கு எப்படிங்க மேஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஷா கேட்டுட்டு இருக்கா. யுவான் நல்லா வாய் மட்டும் ஓவரா பேசு, ஆனா சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லாதன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்கான். வெய்ஷா பாக்குறா, இவனோட தொல்லை பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இங்க அடுத்து பார்த்தா அவங்க வீட்டுல ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வெய்ஷாவோட கடை நல்லா சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்குல்ல, அதனால இந்த வெய்ஷாவோட மாமியார் இருக்கால, என் மருமக மாதிரி வருமா, இருக்கிறதுலே பெட்டர் அவதான் சொல்லிட்டு பயங்கரமா பேச, கூட நிக்கிற லேடிஸ் எல்லாம் நான் ஒரு தடவை உங்களுக்கு வைன் சியா சொல்லணும்னு சொல்லிட்டு மாறி மாறி வெய்ஷாவை குடிக்க வச்சுட்டே இருக்காங்க. வெய்ஷா குடிச்சிட்டு இருக்கா. அப்ப வேலைக்கார பொண்ணு வரா. அந்த பெர்ஷியன் வியாபாரி உங்களை பாக்குறதுக்கு உள்ள நிக்கிறாரு, ஆனா ஒரு ஆம்பளைய எப்படிங்க நீங்க தனியா போய் பாக்குறதுன்னு கேட்க, நீ என்ன பண்ற, யுவானே அங்க வர சொல்லு, நாங்க 2 பேருமா சேர்ந்து போய் பாக்குறோம், நான் முதல்ல போய் இன்வைட் மட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு வெய்ஷா அங்கிருந்து உள்ள போயிட்டு இருக்கா. போறவளுக்கு அந்த இடத்துல தனியா ஏதோ புகை மாதிரி இருக்கு, என்ன சாம்பிராணிதுன்னு யோசிச்சு பாக்குறவ லைட்டா மயக்கத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கா. அங்க அந்த பெர்ஷியன் வியாபாரி வந்துடுறான். மயங்கி விளற வெய்ஷாவ அப்படியே தாங்கி பிடிச்சிடுறான். டான்சர் பொண்ணு சிக்னல் கொடுக்க, சரி ஓகே எல்லா மேட்டரும் கரெக்டா முடிஞ்சிருச்சு போலன்னு யுவானோட சித்தியும் நினைக்கிறா. வெய்ஷா கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக அந்த பெர்ஷியன் வியாபாரி பக்கத்துல அவளுக்கு கிஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். கரெக்டா அங்க போற யுவான் வேகமா அந்த பெர்ஷியன் வியாபாரிய தர்ம அடி அடிச்சுட்டு வெய்ஷா அங்கிருந்து தூக்கிட்டு, உன்னை போனா போதுன்னு உயிரோட விட்டுறன்னு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா அவ்வளவுதான், மான போச்சு மரியாதை போச்சுன்னு அங்க இருக்க எல்லாரும் பேச ஆரம்பிக்க, என் குடும்பமானம் இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்க இந்த யுவானோட அம்மா இருக்கால சித்தி, அவ கதறி அழுத்து அப்படியே மானத்தையே வாங்கிட்டு இருக்கா வேணும்னே. இங்க அடுத்து வெய்ஷாவோட வேலைக்காரங்களை எல்லாம் கூட்டு வந்து, நீ அவளை காப்பாத்த கூட இல்ல, எங்க கிட்ட உண்மையும் சொல்லல, நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது, செத்து ஒளின்னு சொல்லிட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா வேலைக்கார பொண்ணு, இல்லங்க அப்படிலாம் எதுவும் இல்ல, தப்பா தெரியாம நடந்துச்சு, அது மயக்கம் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெய்ஷா அங்க வந்துடுறா. யாருக்கு யார் தண்டனை கொடுக்கறது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வேலைக்கார பிள்ளைங்க எல்லாம் முதல்ல எந்திரிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் எழுப்பி விட்டுடுறா. யுவான் பாக்குறான், என் பொண்டாட்டி மானத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து வெய்ஷாவோட அப்பா வந்துடுறாரு. நிம்மதியே இல்லாத இடத்துல என் பொண்ணு ஒண்ணு வாழ தேவையில்ல, என் பொண்ணை கூட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு யுவான் கெஞ்சி கேட்டு கூட காதுலயே வாங்காம அங்கிருந்து வெய்ஷாவை கூட்டு போயிடுறாரு. இங்க பாருமா, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்றாரு. அது இல்லப்பான்னு வெய்ஷா சொல்ல வரா. ஆனா அது எதையுமே காதுல வாங்குற நிலைமையில அவர் இல்ல. நீ இங்கே உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. யுவான் வரா. மாமா, என் ஒய்ஃபை நான் உடனே பாக்கணும், பிளீஸ் என்ன உள்ள விடுங்கன்னு சொல்ல, இங்க பாருப்பா, இந்த அந்த லெட்டரு, இந்த கலண்டை நானே பிரிச்சு விட்டுறேன், இதுக்கு மேல உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிருக்காத, கிளம்பி போன்னு சொல்லிட்டு இருக்க. யுவானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேலைக்கார பையன் சைட்ல போய் நான் வேலையை முடிச்சிட்டேன், பிரிட்ஜ் மேல நீங்க வெய்ஷா மேடம் பாக்கலாம் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி யுவான் போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹசன், அதான் பெர்ஷியன் வியாபாரி, அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சு.
வாங்க உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பையன் கூட்டு போக யுவான் நேரா கிளம்பிடுறான். அந்த ஆளை புடிச்சிடுறான். எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி என் பொண்டாட்டி மானத்தை வாங்கிருப்பேன்னு கேட்டு கொல்றதுக்கே போயிடுறான். இல்லங்க, ஒரு ஆள் என்கிட்ட வந்து செய்ய சொன்னா, அதான் நான் செஞ்சேன். என்னோட டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க. டிராவல் டாக்குமெண்ட் இல்லாம இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரேன்னு சொல்ல டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அந்த ஆளை பார்த்தேன்னா என்கிட்ட வந்து உண்மையை சொல்றேன்னு யுவான் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஜூமோ இருக்கான்ல, அதான் அந்த சித்தியோட பையன். அவன் ஜாலியா உட்காந்துட்டு இருக்க அந்த அங்கிள் ஒருத்தனை ஜெயில போட்டாங்கல்ல, நிறைய காசு அட்டையை போடுறான்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் திரும்ப வந்துட்டான் போல. அங்க பாரு, கவலையே படாத, அந்த பெர்ஷியன் வியாபாரியோட டாக்குமெண்ட் யுவான் கிட்டதான் இருக்கு. இப்ப அந்த பெர்ஷியன் வியாபாரி காணாம போயிட்டானா ஒட்டு மொத்தமா எல்லா பழியும் யுவான் மேலதான் உழுவும். அவனை தூக்கி ஜெயில போற நாள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம வேஷாவை பாக்கிறதுக்கு டைம் கொடுத்திருந்த மாதிரி யுவானும் கரெக்டா அங்க வந்துடுறான். இல்ல உன்கிட்ட பேசணும் தான் வந்தேன்னு சொல்ல, எதுக்கு என்கிட்ட பேசணும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வேஷாவும் ரொம்ப ஓவரா ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா, சீன் போட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து மழை வர ஆரம்பிக்குது. யுவான் வேகமா அவனோட கோட்டு கழட்டி அவ தலைக்கும் சேர்த்து புடிச்சிட்டு வா இங்கிருந்து போலான்னு ரெண்டு பேரும் ஜோடியா அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. டீ கடைக்கார அக்கா கூட ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. வேலைக்காரங்களும் சைலண்டா நின்னு பாத்துட்டு இருக்க வேஷாவை பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு யுவான் நிக்க வச்சிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வேஷா கேக்குறா. மழை ரொம்ப கொட்டுது, இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி போறது கஷ்டம் தான். ஒரு ஹோட்டல் ரூம்ல எடுத்து நம்ம ஸ்டே பண்ணலாமான்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஓ சாரி, என் கூட ஸ்டே பண்ண ஆசைப்படுறீங்களோன்னு சொல்லிட்டு வேஷா கேட்க, என்ன தப்பு இருக்கு, என் பொண்டாட்டி கூட தானே நான் ஸ்டே பண்றேன்னு யுவான் பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அங்க ஆளுங்க வராங்க. இங்க பாருங்க, அந்த ஹசன் அதான் பெர்ஷியன் வியாபாரி காணாம போயிட்டாரு. அவர் இறந்து போயிருப்பாரும் டவுட் இருக்கு. அவரோட டாக்குமெண்ட் உங்ககிட்ட தான் இருக்கான். உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு போலீஸ் அங்க இருந்து அரெஸ்ட் பண்றாங்க. சித்தி பாக்குறா, டேய் தம்பி நினைச்சதை முடிச்சேன்னு சொல்லிட்டு தம்பியை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு எந்த மாப்பிளமா உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இந்த பையன் இருக்கான்ல எஸ்கார்ட் சர்வீஸ் வச்சிருக்கான். எங்க இருந்தாவது யாரையாவது கூட்டு போய் விடணும்னா பாதுகாப்பா கூட்டு போய் விடுறதான் இவனோட வேலைன்னு சொல்ல, அந்த பையன் பேர் என்னப்பான்னு சொல்லிட்டு வைஷா கேக்குறா. அவன் பேரு சீன்னு சொல்ல, அந்த பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனையே செலக்ட் பண்றேன், நான் போய் டேட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வைஷா கிளம்புறா. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. வைஷா பாக்குறா, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் டேட்டிங் எல்லாம் வரல, நீங்க எஸ்கார்ட் சர்வீஸ் வச்சிருக்கீங்களாமே, கிட்டத்தட்ட 100 பேருக்கும் மேல உங்ககிட்ட வேலை பாக்குறாங்களாம். நான் அந்த மாதிரி ஒரு டீ கடை வச்சிருக்கேன், டெலிவரி ரொம்ப பக்கத்துல மட்டும் தான் பண்ண முடியுது. எஸ்கார்ட் சர்வீஸ் மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு ஊருக்கு போக வேண்டியதை ஒட்டு மொத்தமா அவங்க கிட்ட பாதுகாப்பா எங்களால அனுப்பவும் முடியும். அங்க குட்டி குட்டி டெலிவரி மேன்லாம் வச்சு அதை வச்சு எங்களால டெலிவரியும் பண்ண முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஐடியா மூலமா உங்களுக்கும் நல்ல ரீச்சும் கிடைக்கும், டெய்லி வேலையும் இருக்கும், காசும் நல்லா சம்பாதிக்கலாம், நீங்களும் சம்பாதிக்கலாம் நானும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு வைஷா ஒரு ஐடியா கொடுக்குறா. ஐடியா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நம்ம சீ இருக்கான்ல, அவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம யுவான் ஜெயில இருந்துட்டு இருக்கான். அவனை பாக்கிறதுக்கு இந்த டான்சர் பொண்ணு வந்துடுறா. என் பொண்டாட்டி நல்லா இருக்காளான்னு சொல்லிட்டு முதல் கேள்வியே யுவான் கேட்டுட்டு இருக்கான். டான்சர் பொண்ணு எதுவும் சொல்லாம அமைதியா பாத்துட்டே இருக்கா. அதுக்குள்ள நம்ம வைஷா இருக்கால, இந்த பையன் கிட்ட டீலிங் போடுற மாதிரியே உங்ககிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க, எல்லா ஊர்லயும் கான்டாக்ட் இருக்கும். இந்த ஹசன் ஒருத்தன் காணாம போயிட்டான், இவனை கண்டுபிடிக்கணும், உங்களால தேடி கொடுக்க முடியுமா, தேடி கொடுத்துட்டீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட நம்ம போட்டுக்கலாம், உங்களுக்கு நான் நிறைய லாபத்துல பங்கு தரேன்னு சொல்லிட்டு வைஷா சொல்லிடுறா. சீ பாக்குறான், அவ்வளவுதானே எங்க ஆளுங்க தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஹசனையும் கண்டுபிடிச்சிடுறாங்களாம். இதை கேட்டதுமே யுவானோட சித்தி மயக்கமே வந்துருது அவளுக்கு. அவ தம்பி சொல்லிட்டு இருக்கான், இல்லக்கா அவன் என் மூஞ்ச பாக்கல, சோ அதனால யாரும் என்ன ட்ரேஸ் பண்ணி வர முடியாது, நீ அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பார்த்தா வேஷா இந்த சீ ரெண்டு பேருமா சேர்ந்து நம்ம யுவானை ஃப்ரீ பண்ணி விட்டுறதுக்கு போறாங்க. யுவான் வேகமா ஓடி வரவன் வேஷாவை தூக்கிக்கிறான். செல்லம் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சீ பாக்குறான். என்னடா நடக்குதுங்க, நான் ஒருத்தர் இருக்கேன்டா, முன்னாடியே மாறி மாறி ரொமான்ஸ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். 3 பேரும் அடுத்து ஒன்னா சாப்பிடுறதுக்கு போய் உட்காந்துருக்காங்க. அப்போ யுவானும் அதே மாதிரி சீயும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு நானே பில் பே பண்ணிடுறேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சீ சொல்ல, நானும் என் ஒய்ஃபும் நாங்க தான் நிறைய பேர் இருக்கோம் 2 பேரு, அப்போ நான் தானே பில் பே பண்ணுன்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கான். இல்லையே உங்க 2 பேருக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்ப ஜஸ்ட் நம்ம 3 பேரும் ஆளுக்கு தனித்தனி ஃப்ரெண்ட்ஸ் தான், சோ நான் பில் பே பண்ணிடுறேன்னு மாறி மாறி அடிச்சுக்க. வைஷா பாக்குறா, நீங்க சண்டை ஓவரா போட்டுட்டு இருக்கீங்க, போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நானே பே பண்ணிடுறேன், நீங்க வேணா எனக்கு அப்புறமா ஜிபே பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிபேவா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சீ கேட்டுட்டு இருக்கான். யுவான் பாக்குறான், என் பொண்டாட்டி எப்படிதான் டெய்லி வித்தியாசமா புதுசா நிறைய வார்த்தை சொல்லுவா, அதெல்லாம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் புரியும். அதுக்கப்புறமா சாப்பிட்டு பில்லு பே பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் காசு கொடுத்துக்கோங்கிறது தான் அவ இப்படி வித்தியாசமா சொல்லுவான்னு சொல்லிட்டு யுவான் சீன் போட ஆரம்பிக்கிறான். வைஷா பாக்குறா, எதுக்கு தேவையில்லாம இங்க போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. டின்னர் முடிச்சிட்டு வைஷாவும் யுவானும் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நல்ல பையன் மாதிரியே இல்லன்னு சொல்லிட்டு யுவான் கத்த ஆரம்பிக்க, இது பொறாம தானே அப்படின்னு வைஷா கேக்குறா. ஆமா பொறாம தான், இப்போதைக்கு என்ன ஏன்னா பொறாம படக்கூடாதா அப்படின்னு யுவான் கேட்டுட்டு இருக்கான். இங்க பாருங்க, அந்த பையன் நம்ம பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறான், டெலிவரி பிசினஸ் பண்ண போறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க, அப்ப நம்ம டீ பொடி இன்னும் நிறைய தூரத்தை போய் எட்ட போதா, நிறைய ஊருக்கு நம்ம டெலிவரி கொடுக்க போறோமான்னு சொல்லிட்டு யுவான் கேக்குறான். இப்பதான் பிசினஸோட தாத்பரியத்தை நீங்க புரிஞ்சிருக்கீங்க,
சரி ஓகே, பிசினஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வந்துட்டு அடுத்து நமக்கு இந்த டாப் டீ போட்டி நடக்குதுல, அதுல வின் பண்றோம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு யுவானும் சொல்றான். நம்ம டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் என் அப்பா வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன், அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ நேரா வைஷா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, பா போதும்பா, இதுக்கு மேல யுவான் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, இப்ப நல்லா பிசினஸ் பண்ணி எப்படி தெரியுமா காசு சேர்க்கிறான், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த காசு எல்லாமே எனக்கு தான்ப்பா, இதுக்கும் மேல கோவப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்லி வச்சுட்டாரு. வைஷா திருட்டுத்தனமா ஏணியெல்லாம் ஏறி ஒரு வழியா அந்த பக்கமா போயிட்டு வெளிய போயிட்டு யுவானை பாக்குறதுக்கு போயிடுறா. யுவான் அவளுக்காக வெயிட் பண்ணிருக்கான். ரெண்டு பேரும் ரகசியமா பாத்துக்க வேண்டியதா போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஆளாளுக்கு சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப யுவான் வைஷாவை கூட்டு போகும்போது அங்க ஏதோ ஃப்ரைடு கேக் எல்லாம் விக்கிறாங்க. அத வைஷா எனக்கு இது சாப்பிட்டே ஆகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறா. யுவான் சாப்பிடாமலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என் சாப்பிடலையா, உனக்கு ஃப்ரைட் கேக் பிடிக்காதா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படிலாம் இல்ல, இதுவரை நான் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டதே கிடையாது, எங்க வீட்டுல கிளீனா இருக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, வீட்டுல குக் பண்றது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பெரிய ஹோட்டல்ல இருந்து மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்ல, இருக்க போறது ஒரு வாழ்க்கை, இதுல இவ்வளவு ரூல்ஸ் தேவையா, கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் வாயில ஊட்டி விட்டுட்டு இருக்கா. யுவானும் சாப்பிடுறான், நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யுவானும் வைஷாவும் தனியா மீட் பண்ணிட்டு ஒரு விளக்கு பறக்க விடுறாங்க. இன்னைக்கு விளக்கு திருவிழா, இன்னைக்கு விளக்கு பறக்க விட்டா நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வைஷா விளக்க பறக்க விட்டதும் யுவான் போய் வைஷாக்கு கிஸ் பண்றான். வைஷா ஷாக் ஆயிடுறா. அறிவு கட்டவனே, நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் கிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல, நாளைக்கே உன பொண்ணு கேட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அதே மாதிரி அடுத்த நாள் நிறைய சீதன போட்டி எல்லாம் தூக்கிட்டு பொண்ணு கேட்கறதுக்கு வந்திருக்கான். ஆனா வைஷாவோட அப்பா, இங்க பாரு, இவ்வளவு தூரம் நீ மறுபடியும் வந்து பொண்ணு கேக்குற கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்ல, ஆனா இங்க பாரு, எங்க வீட்லயே நிறைய பணக்காரங்கப்பா, உங்களை விட நாங்க பெரிய பணக்காரங்க, அதனால என் பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தல என்னால முடியாது, இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிறதுக்கு வரியா, எனக்கு பிறக்க போற பேர பிள்ளைங்களுக்குலாம் என் ஃபேமிலி நேம் கிடைக்குமா அப்படின்னா ஓகே, இல்லனா அந்த வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்ல, வேலைக்கார பையன் பாக்குறான். யுவான் சார் ஒத்துக்காதீங்க, இது என்ன பெரிய அவமானமா இருக்கு, நீங்க தானே பையன், என்னதான் இருந்தாலும் உங்க வீட்டுக்கு தான் அந்த பொண்ணு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யுவானும் யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்சம் சோகமாவே அவன் அங்க இருந்து குழப்பத்தோடயே போயிட்டு இருக்க ஹோட்டல்ல சீய பாக்குறான். சீ கிட்ட யுவான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா பேசிட்டு இருக்கான். ஆனா எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப பொறாமையா இருக்குடான்னு சொல்லிட்டு சீ சொல்லிட்டு, வைஷா உன் மேல பயங்கரமா லவ் வச்சிருக்கா, பைத்தியக்காரத்தனமா லவ் வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, யுவான் எப்படியா நினைக்கிற, என்ன லவ் பண்றாளான்னு கேட்க, பார்த்தாலே தெரியுது உன்னை காப்பாத்துறதுக்காக என்ன தேடி வந்து எப்படி தெரியுமா ஆளா பறந்தா, உன்னை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் முகத்துல நிம்மதியே வந்துச்சு, நான் அவளுக்கு ஒரு தேர்ட் பர்சன் தான், ஆனா என்கிட்டயே எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவ பதர்ன பாத்துட்டோம் எனக்கே தெரிஞ்சதுன்னு சொல்ல, யுவான் அமைதியா பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு நல்லா என் பொண்டாட்டிய பத்தி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க, அவள உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஆமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீ உடனே சொல்லிடுறான். என்னடா சொன்னேன்னு நம்ம யுவான் முறைச்சு பாக்குறான். அப்பனையும் பிடிக்கும் உன்னையும் பிடிக்கும்டா, ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா சொன்னேன், நீ படுக்கு தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு சீ சமாளிக்க ஆரம்பிக்கிறான். என் மனசுக்குள்ள ரொம்ப குழப்பம் இருந்தது, அதை கிளியர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு யுவான் அங்க இருந்து கிளம்புறான். அடுத்த நாள் மறுபடியும் வைஷாவோட வீட்டுக்கு போயிட்டு, அங்கிள் ஏன் ஏத்துக்கிறேன், வைஷாவை கல்யாணம் பண்ணிட்டு நானே இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிடுறான். அடுத்த நாள் வைஷாவோட அப்பா வராரு. யுவானோட வீட்டுக்கு சீதனெல்லாம் கொண்டு வராரு. யுவானோட சித்தி இருந்துட்டு, என் பையன் தான் உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வர போறானே, எதுக்கு மறுபடியும் இதெல்லாம் இங்க கொண்டு வரீங்கன்னு சொல்ல, என் மருமகனை செக் பண்றதுக்காக சில கேள்வி எல்லாம் கேட்டேன், அவர் ஒன்னும் எங்க வீட்டுக்கு வர தேவையில்ல, வைஷா சொக்க தங்கம், அதுவும் இல்லாம அவளை பாத்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா தெரியும், அவ எங்க இருந்தாலும் சமாளிச்சுக்குவா, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல, லைட்டா இந்த யுவானோட அம்மாக்கு வருத்தமா தான் இருக்கு. சொத்தெல்லாம் அப்படியே ஆட்டையை போடலாம்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இவங்க வைஷாக்கும் நம்ம யுவானுக்கும் கல்யாணம் நடக்குது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு யுவான், இது என் அம்மாவோட வளையல், எனக்காக விட்டு வச்சிருந்த ஒரே எங்க அம்மாவோட சொத்து இதான்னு சொல்லிட்டு, இதுமே ஒன்னோடதுன்னு வைஷாக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். வைஷா அவனையே பாத்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்க ஆரம்பிக்குது. இங்க அடுத்த நாள் காலையில வைஷா அந்த மாமியாருக்கு காஃபி கொடுக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு, நான் தான் முதல் மனைவிக்கு பிறந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு முறைப்படி வந்த மருமகங்கிறதால இனிமே வீட்டு பொறுப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இந்த சித்திக்கு பயங்கரமா ஸ்டமக் பர்னிங் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த டான்சர் பொண்ணு இருக்கால, அவ பேரு நியாவான், நியா அங்க வந்துடுறா. யுவானோட சித்தி பாத்துட்டு, இந்த பொண்ணை எதுக்காக தெரியுமா கூட்டிட்டு வந்தேன், யுவான ஒரு பொண்ணு காப்பாத்தினால, அந்த பொண்ணு யாருன்னே தெரியாம நமக்கு ரொம்ப வருஷமா இருந்ததுல, அன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்கும் போது இவதான் அந்த பொண்ணுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு, நீ எனக்கு என்ன ட்ரெஸ்மா போட்டிருந்த, எங்க போயிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன், யுவான் அந்த பக்கமா மலை பக்கமா போவாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு பழம் பறிச்சுட்டு அங்க வந்துட்டு இருந்தேன்னு சொல்ல, நீதான் என்ன காப்பாத்தின போனான்னு யுவான் ஷாக் ஆயிடுறான். இந்த பொண்ணுக்கும் அந்த வாங்கிருக்கான்ல, அவனுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னதால ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. உனக்கு பார்ப்பா, ஒரு அம்மாவா இருந்து துணை மனைவியா யாரு செலக்ட் பண்ணலாங்கிற உரிமை எனக்கு இருக்கு, இந்த பொண்ணை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே வைஷா இதெல்லாம் அமைதியா பாத்துட்டு இருந்தவ, தேவையில்லாம என் பெர்மிஷன் இல்லாம எதுவும் பண்ணாதீங்க, வீட்டோட பொறுப்பு என்கிட்ட இருக்குங்கிறதால நான் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வைஷா உள்ள வந்துடுறா.
யுவான் பின்னாடி வந்துட்டு இருக்க வைஷா பாக்குறா. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ், அவ எப்படியாவது உள்ள கூப்பிட்டுக்கணும்னு நீ ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு, அதனால நானே ஓகே சொல்லிட்டு போறேன்னு அவ பேசிட்டு இருக்கா. யுவான் பாக்குறான். என்ன சொல்லிருக்க வைஷா, நீ தானே அன்னைக்கு சொன்ன நன்றி கடனுக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. எனக்கு அதெல்லாம் புரியுதுன்னு சொல்றான். முதல் காதலை யாரும் மறக்க மாட்டாங்க, நடிக்காதுன்னு சொல்லிட்டு வைஷா கொஞ்சம் சோகமாயிடுறா. எங்க யுவானோட அந்த சித்தி அந்த நீயா பொண்ணு கிட்ட கவலையப்படாத, சீக்கிரமா உனக்கும் அவனுக்கும் மறுபடி கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இனிமே இங்கே தங்கு, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிராமா போடணும்ட்டு. ஏதோ இந்த நீயா பொண்ண யாரும் பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி கையில தழும்பெல்லாம் போட்டுட்டு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு யுவான் காலே வந்து விழுந்துட்டு இருக்கா. யுவான் கையை தொட்டு பாக்குறான். தழும்பு மாதிரி இந்த பொடி எல்லாம் வெளியே வருது. இதுக்குமா இவ்வளவு டிராமா பண்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு இந்த நீயா சொல்லிட்டு இருக்கா. வைஷா அடுத்த நாள் வீட்டுக்குள்ள வரும்போது துணை மனைவிக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா ரூம் இருக்கும்ல, அதுல ஒரு ரூம்ல இந்த நீயாவை தங்க வச்சிருக்காங்க. என் பொறுப்பு தான், நான் தான் பாத்துக்குவேன்னு சொன்னேன், எதுக்கு நீங்க இந்த ரூம்ல தங்க வச்சிட்டு இருக்கீங்கன்னு வைஷா கத்த ஆரம்பிக்கிறா. யுவானோட சித்தி பாக்குறா. என்னம்மா இது, இந்த பொண்ணு பாத்து கால் இல்லாம ரோட்ல கடந்தா, என்னதான் இருந்தாலும் யுவானை காப்பாத்தின பொண்ணு இவ்வளவு நம்ம கூட்டு வந்து வச்சுக்காம ரோட்ல துரத்தி விட்டா கொஞ்சமாவது நல்லாவா இருக்கு, அதுக்காகவாவது பாத்துக்கணும்ல அப்படின்னு கேட்டு நடிக்க ஆரம்பிக்கிறா. வைஷாக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. அன்னைக்கு நைட்டு யுவான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா இந்த ரூம்குள்ள நீயா வந்துட்டு இருக்கா. நீயா அடுத்த நாள் காலையில பிரச்சனையே பண்ண ஆரம்பிக்கிறா. நானா ரூம்குள்ள போலங்க, யுவான் தான் என்ன கூப்பிட்டு விட்டாரு, என்னதான் இருந்தாலும் நான் துணை மனைவி தானே அப்படின்னு கூப்பிட்டு எனக்கும் அவருக்கும் தப்பு நடந்துச்சு, நாங்க 2 பேரும் புருஷமான பொண்டாட்டியா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா போட ஆரம்பிக்கிறா. இல்ல அப்பெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு யுவான் சொல்ல வைஷா ஆனா பயங்கர கோவத்துல இருக்கா. அவ பாட்டுக்கு என்னவோ பண்ணுங்க, துணை மனைவி தானே ஆக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. போறவ நேரம் அந்த டீ கடை லேடிய பார்த்து, இதுக்கும் மேல இந்த உலகத்திலே என்னால வாழ முடியாது, சீக்கிரமா நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இப்பதான் பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா அந்த டீ டைட்டில நீ அடிச்சிருவ, அதனால அது முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்பி போற ஐடியாவை பத்தி பிளான் பண்ணு அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட கேட்டா சரிப்பட்டு வராது, அந்த ஆள் கிட்ட போற அப்படின்னு வைஷா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஊரை விட்டு போகணும் அவ்வளவுதானே, ஏற்கனவே நீ ஒரு டைட்டில் ஜெயிச்சிருக்க, அது போதும் தான் நினைக்கிறேன், இங்க இருந்து கிளம்பி போ, இந்த படிக்கட்டுல ஏறு, விளக்கு வெளிச்சம் எங்க விழுதோ அந்த இடத்துல போய் நெல்லு, உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்ல வைஷா போறா. இதுக்கும் மேல நல்ல உலகத்துல இருக்க முடியாது, நான் கிளம்பி என்னோட ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் விளக்கு வெளிச்சத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்கா. ஆனா இவ போகவே இல்ல. மறுபடியும் இந்த ஆள் கிட்ட வந்து என்ன நடக்குதுங்க, நான் ஏன் இங்க போகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அது என் கையில இல்லம்மா, உன்னோட கையில தான் இருக்கு, இந்த உலகத்தோட உனக்கு தொட்டும் தொடாம ஏதோ ஒரு விட்டு போயிருக்கு போல, அதை நீ முடிக்கிற வரையாது இங்க இருந்து போகாது அப்படின்னு சொல்ல, எல்லாம் என் விதி, அவனுக்குன்னு யுவானுக்குன்னு செய்ய வேண்டிய வேலைகள் சில எது நான் வச்சிருக்கேன், அதை போய் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன், அப்புறமா நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. யுவான் அங்க வந்துடுறான். என்னாச்சு வைஷா, நீ எங்க போன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஒரு சில வேலைகள் இருக்கு, அந்த காம்படிஷன்ல நான் வின் பண்ணணும், அதை வின் பண்ணிட்டா இங்க இருந்து நான் கிளம்பி போயிருவேன், அதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லவா, நான் இங்க வேற ஏதோ இடத்துல இருந்து வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்த சேர்ந்த ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த உண்மையான வைஷா இருக்கால, அவதான் உன அந்த பள்ளத்துல இருந்து காப்பாத்தினவ, இந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு வைஷா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. யுவானுக்கு போறேன்னு சொல்லிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு அழுகையா வருது. அவன் பாட்டுக்கு சோகமாவே நின்னுட்டு இருக்கான். இங்க இந்த நியா இருக்கால, அவளோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. நியாவோட அப்பா அம்மா எல்லாம் கூட பெருசா ஒரு டீ வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஏதோ கவர்மெண்ட் மேல அவங்க மேல தப்பு சொல்லிட்டாங்க போல. இல்ல, யுவானோட அப்பா என் மேல இருக்க தப்பு இல்லன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவாரு, எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு, நம்ம குடும்பத்தையும் பாத்துக்க காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யுவானோட அப்பா கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்புமே வரல. காசே இல்லாம கெட்ட பேர் மட்டும் அனுபவிச்சுட்டு அம்மா அப்பா 2 பேரும் நியாக்கு இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பத்தி யோசிச்சு பாத்துட்டு அப்புறம் பிச்சைக்காரியா இருக்கும் போது அந்த இடத்துக்கு தான் கரெக்டா அந்த வாங்க வந்திருக்கான். நான் உன்னை கூட்டு போய் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவளை ட்ரெயின் பண்ணி வளர்த்து வச்சிருக்கான். இந்த கதையெல்லாம் இவ அழுது யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜூமோ வரான். இவானோட சித்தி பையன் இருக்கான்ல அவன். இவ அழுகிறத பாத்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்க, நீயா ஏற்கனவே ஒரு பிளான் போட்டிருப்பா போல, அதுபடி பிளான் மாத்துறா. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, அந்த பொண்ணு என்ன விட பாக்கிறதுக்கு அழகா இருப்பா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மருந்து கூட என்னால கொடுக்க போக முடியல, அவ புருஷன் அவளுக்கு கொடுமைப்படுத்துறான்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் போய் கொடுக்குறேன்னு ஜூமோ கொஞ்சம் அப்பாவி பையன் தானே அவன் கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணு மருந்தை என் கையில கொடுங்கன்னு சொல்லிட்டு பெட்ல படுத்துட்டே கூப்பிடுறா. இந்த பையனும் இளிச்ச வாய் மாதிரி பக்கத்துல போயிட்டு இருக்க. எவன்டா அது என் பொண்டாட்டி கிட்ட தப்பா பிஹேவ் பண்றதுன்னு இந்த லேடியோட புருஷன் இருக்கான்ல, அவன் அந்த ஜூமோவை சிறையில போட்டு வச்சிடுறான். இந்த விஷயம் ஜூமோவோட அங்கிளுக்கு தெரியுது. ஜூமோவோட அம்மா கிட்ட ஓடி போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நமக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க, இந்த டீ போட்டியில மட்டும் நம்ம கலந்துக்காம விட்டுட்டா கண்டிப்பா பையனை விட்டுருவாங்களாம். டீ போட்டியில அடுத்த வருஷம் கூட கலந்துக்கலாம்ப்பா, ஆனா இந்த வருஷம் என் பையனை காப்பாத்தணும் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சித்தி யுவான் கால்ல விழுந்து அழுதுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நீயா பாக்குறா. இந்த குடும்ப சார்பா நான் போறேன், யுவான் தானே கலந்துக்க கூடாது, நான் கலந்துக்கிட்டா பிரச்சனை வராது இல்லன்னு சொல்லிட்டு கேட்க, வேற வழியே தெரியாம சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. அடுத்த நாள் போட்டிக்கு யுவானுக்கு பதிலா இந்த நியா தான் போயிட்டு இருக்கா. நீ எதுக்குமா அவங்க குடும்பம் சார்பா கலந்துக்கிறேன்னு கேள்வி கேக்குறாங்க.
இதை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு டீ போட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து யுவானும் வேஷாவும் இல்லங்க, எங்க போட்டியில நாங்களே கலந்துக்கிறோம், இவங்களை எப்படி நீங்க பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல நியாக்கு ஒண்ணும் புரியல. நான் ஏற்கனவே இந்த பையன் அங்க கடத்த வச்சுட்டு தான் இங்க வந்தேன், எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே வேஷா யுவான் கிட்ட போய் நல்லா யோசிச்சு பாரு, கரெக்டா கடத்துறதுக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கும் நான் போய் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்றதுக்கும் ஒரே மாதிரி இருக்குல்ல. இவள சுத்தி முத்தி விசாரிச்சா அந்த பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்திருக்கா. சோ நம்ம யுவானோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் ஜூமோவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பக்கத்துல இருந்து இந்த நியா வந்திருக்காலோ அங்க போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம யுவான் அந்த பிள்ளைய தூக்கி விட்டுட்டு நியாவை தூக்கி விட்டுட்டு போட்டியில அவன் கலந்துக்க ஆரம்பிக்கிறான். எங்க ஜூமோவை குடும்பப்படுத்திட்டே இருக்கும் போது அங்க யுவானோட ஆளுங்க போயிடுறாங்க. அங்கிளும் கூட போயிருக்கான். அடிச்சு போட்டு அங்கிருந்து நம்ம ஜூமோவை காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி போட்டியில பிரமாதமான ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு யுவான் வின்னும் பண்ணிடுறான். யுவான் வின் பண்ணதால குடும்பத்தோட பேர்லாம் மறுபடியும் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருது. பெருமையா அவன் நின்னுட்டு இருக்கான். வேஷா அங்க வரா. முடிஞ்சிருச்சுல, சரி ஓகே, இதுக்கும் மேல நான் இருக்க போறது இல்ல, நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இவ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாளேன்னு சொல்லிட்டு யுவான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். வேஷா மறுபடியும் டீ கடைக்கார லேடிட்ட போயிட்டு என்ன கிளம்ப போறியா, ஜெயிச்சுட்ட போலன்னு இந்த லேடி கேட்க, இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்கு, அந்த நியா யாரு ஏன் இப்படி பண்றான்னு கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்க போறேன், முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேஷா அங்க இருந்து கிளம்புறா. அதுக்குள்ள நியா அந்த லேடி ஒண்ணு நடிச்சு ஜூமோவை அப்படி மயக்குனால அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு காசு கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுட்டு ஊரை விட்டு தேடி போயிரு, இதுக்கு மேல உன்னை யாரும் தேட மாட்டாங்கன்னு நியா காசு கொடுத்துட்டு இருக்கா. அங்க வேஷா போயிடுறா. ஓ இதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நல்லா உண்மை தெரிஞ்சிருச்சு, உன்னை என்ன பண்றேன் பாரு, நீ முதல்ல யாரு, எதுக்காக யுவான் குடும்பத்தை இப்படி பழிவாங்க ட்ரை பண்றேன்னு கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து இவளோட முகத்துல துணியை வச்சு அழுத்தி வேஷாவை மயக்கம் போட வச்சு நியா கூட்டு போய் தனியா ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிடுறா. எனக்கும் யுவானுக்கும் எதுவுமே நடக்கல, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுன்னு சொன்னதெல்லாம் கூட போய் தான், அன்னைக்கு நம்பிட்டு அவன் கிட்டயே சண்டை போட்ட, இப்ப பாத்தியா உன் கதை இங்கயோட முடிய போகுது, இனிமே யுவான் எனக்கு சொந்தமா மாற போறான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த பத்த வச்சுட்டு நியா அங்க இருந்து வெளியே போயிடுறா. வேஷா யாராவது காப்பாத்த வாங்கன்னு கத்திட்டு இருக்கா. இங்க வேஷா திரும்பி வரவே இல்லங்கறத பாத்துட்டு யுவான் அவ சொன்னபடியே போயிட்டா போல, இனிமே வரவே மாட்டா போலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். கப்பன் பார்த்து இந்த நியா அங்க வரா. உங்களை நல்லா பாத்துக்க சொல்லி இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு கூட வேஷா மேடம் கிட்ட சொன்னாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பு கொண்டு வந்திருக்கேன், இத குடிங்க அப்படின்னு குடுக்குறா. யுவான் அப்படியே சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க இருந்து இந்த நியா போகும்போது அவ்வளவுதான், இதை குடிச்சு இவன் முடங்கி ரூமோடய அப்படியே படுத்த படுக்கை ஆயிடுவான். இனிமே எல்லாமே என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்க இருந்து வெளியே போறா. அதே மாதிரி இந்த அங்கிள் ஆன்டி எல்லாம் ஜூமோ எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த பிசினஸ் எல்லாம் கூட நீயா இனிமே அங்கிள் நீங்க எல்லாம் உள்ள கிளம்பி போங்க, ரெஸ்ட் எடுங்க, இது எல்லாமே இனிமே என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த லேடியே சித்தியே வந்துடுறாங்க. அவங்க பேச்ச கூட இந்த நீயா கேக்குறதே இல்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, வேஷாவை இங்க இருந்து அனுப்பணும்னு நினைச்ச, அனுப்பியாச்சு, நான் இருக்கேன், இருந்துட்டு போறேன், விட வேண்டியதானே அப்படின்னு அவ கேட்க, சித்தி பாக்குறா. இங்க பாரு, அது என் பையனை வேஷா காப்பாத்துறதுக்கு முன்னாடி, இப்ப அவ காப்பாத்துனதுக்கு அப்புறமா அவ எவ்வளவு நல்ல பொண்ணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பா சத்தியமா அவளுக்கு ஆபத்து வரதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்ல, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நீயா சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம வேஷா சி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. வேஷா அப்படியே கத்தி அலறிட்டு இருக்கும் போது நெருப்புல இருந்து சி அவளை காப்பாத்தி கூட்டு போயிருக்கான். ஆனா நான் உயிரோட இருக்கிறத வெளியே சொல்லாத, நம்ம ஒரு டிராமா மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வேஷா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இங்க நீயா மறுபடியும் போயிட்டு எனக்கு பொண்டாட்டி அந்தஸ்து கொடுங்க, பிளீஸ் கொடுங்க, அப்பதான் அதெல்லாம் நான் பொறுப்பா பாத்துக்க முடியும்னு சொல்ல நொந்து போயிட்டு இருக்க யுவான் ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள்ல இருந்து கம்பெனிக்கு வந்து எல்லா பொறுப்பையும் இந்த நீயா கையில எடுத்துக்கிறா. அந்த இடத்துக்கு வந்து கத்த ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் இந்த சித்தி வந்துடுறாங்க, நீ ஒரு துணை மனைவி தான், மெயின் ஒய்ஃப் கிடையாது, நீ எப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இனிமே உங்க அத்தனை பேரோட குடுமையும் என் கையில தாண்டி இருக்கு, இதுக்கு மேல ஒரு பைசா வேணும்னா கூட என் காலில் விழுந்து வாங்கிட்டு போங்க, தேவையில்லாம பேசாதீங்கன்னு நீயா சொல்லிட்டு இருக்க, அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு யுவானும் வேஷாவும் உள்ள வந்துடுறாங்க. நீயா பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா, உயிரோட இருக்கியான்னு. ஆமா, நீ ஏதோ பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பவே எனக்கு தெரிஞ்ச யுவான் கிட்ட நான் ஒரு ஆபத்தான ஸ்டெப் எடுக்க போறேன், அதனால அது வரைய என்ன நம்பி பத்திரமா இருக்கணும் புரியுதான்னு மிரட்டிட்டு தான் உன்னை பாக்குறதுக்கே வந்தேன். யுவானும் இத்தனை நாள் பண்ணதெல்லாம் நடிப்பு தாண்டி, நல்லா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்க, எங்க அப்பாவை கொல்ல விட்டீங்க, என் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுல இருந்து பெரிய பணக்கார வீட்டுல வளர்ந்துருந்தா கூட இந்த வாங்கின ஒரு அடிமையா வச்சு வளர்த்தான், நான் உங்களாலதான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கா. யுவான் பாக்குறான். எனக்கு அந்த விஷயம் நல்லாவே ஞாபகம் இருக்கு, உங்க அப்பாவோட இந்த டீ இலைகள்ல லேசான அளவு விஷம் இருந்தது, ஆனா அதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் அரசபையில போய் வாதாட்டினாரு, ஆனா அப்பையும் லேசான விஷம் அரசு குடும்பத்துக்கு யாராவது பட்டிருந்தா என்ன ஆகுறதுன்னு தான் உங்க அப்பாக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, எங்க அப்பாவோட உழைப்பையும் மீறியும். ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு காசு பணம் நல்லா அமிச்சிட்டு இருந்தாரு, அதுபடி நீங்க நல்லா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லையே எங்களுக்கு காசும் வரல ஒண்ணும் வரல, இன்னும் எத்தனை நாள் தான் ஏமாத்த போறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா நீயா டென்ஷன் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா.
நீயா அன்னைக்கு ரூம்ல இருக்கும்போது அந்த சித்தி உள்ள வரா. உங்க குடும்பம் கஷ்டப்பட்டப்ப என் புருஷன், அதாவது யுவானோட அப்பா காசு அனுப்புனாருதான். ஆனா அவருக்கு எங்க அடுத்து பாதிப்பு வந்துருமோன்னு பயந்துட்டு என் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு நான் தான் அந்த காசெல்லாம் அவர் உடம்பு முடியாம படுத்துட்டதால அவருக்கே தெரியாம சேர்த்து வச்சேன். இதுல என் மேலதான் தப்பு, என் பையன் மேல இல்ல. என்னை என்ன வேணா பண்ணிக்கோ, என் குடும்பத்தை விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த லேடி கெஞ்ச ஆரம்பிக்க, நீலாம் மனுஷியான்னு சொல்லிட்டு நீயா கத்தி எடுத்துட்டு இந்த லேடி கழுத்துல வச்சிடுறா. கரெக்டா வெய்ஷாவும் யுவானும் அங்க வந்துடுறாங்க. இந்த லேடிய ஒரு வேலை கொண்டுட்டா கூட இவ குடும்பமும் கஷ்டப்படும், அப்புறம் நீயும் ஜெயில போயோ இல்ல மரண தண்டனை வாங்கியோ கஷ்டப்படுவ. ஆனா இதுக்கும் மேல உன் குடும்பத்தை நல்லபடியா வழிக்கு கொண்டு வரலாம், நீ நல்லபடியா ஒரு வாழ்க்கையை வாழலாம், உனக்கு நாங்க காசு பணம் தரோம், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ ஒரு மறுபடியும் உங்க அப்பாவோட பிசினஸ் ஆரம்பி, உங்க அப்பாவோட பேரை நீ தான் காப்பாத்தணும்னு சொல்ல, நீயாக்கு அது கரெக்ட்னு படுது. சரின்னு இந்த லேடிய போனா போதுன்னு விட்டு வச்சிடுறா. இங்க எல்லாமே ஹாப்பியா முடிஞ்சிருச்சுல்ல, சோ கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வெய்ஷா சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை வழி அனுப்புறதுக்கு வரேன், யுவானும் கூட வரான். 2 பேரும் இந்த படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டு கொஞ்ச நேரம் கேம்ப் மாதிரி போட்டு அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. வெய்ஷா பாக்குறா, கிளம்ப போறேன் அப்படின்னு யுவான் தூங்கிட்டு இருக்கான். இதான் சரியான சமயம்னு அந்த படிக்கட்டை பார்த்து போக, யுவான் நம்மள விட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஆனா என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஒரு மாதிரி எப்படியே அழுதுட்டே படுத்துட்டே இருக்கவன் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம, வெய்ஷா போகாதீங்க ப்ளீஸ், என் கூடயே இருந்துறேன், இந்த வாழ்க்கையை நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். வெய்ஷா வேகமா ஓடி வரா, யுவானை வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. எனக்கு உன்னை விட்டு போறதுக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு மாசம் அப்படியே போயிட்டு இருக்கு. யுவான் பயங்கரமா பிசினஸ் சூப்பரா டெவலப் பண்ணிடுறான். அதனால அவனுக்கு பயங்கர பாராட்டி ராஜாட்டந்தே லெட்டர் எல்லாம் வந்திருக்கு. அது யுவான் படிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி இருக்கு. வெய்ஷா நீ எங்க இருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருக்கான். வெய்ஷா அவனை கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. நான் இங்கதான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு செக் பண்றா. ஆனாலும் அடுத்து நேரா டீ கடைக்கார லேடிட்ட ஓடி போயிட்டு, யுவானுக்கு என்ன ஆச்சு, டாக்டருங்க யாரும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு பதில் தெரியும்னு சொல்ல, நீ இங்க இருந்து போயிருந்திருக்கணும், ஆனா சுயநலமா நீ இங்கே இருக்கிறதால யுவானுக்கு அடுத்தடுத்து பாதிப்பு வரும், நீ இங்க இருந்து போயிட்டா உண்மையான வெய்ஷாவை அவன் கல்யாணம் பண்ணிக்குவான், உண்மையான வெய்ஷா யுவான சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கா, அவனை காப்பாத்தினதும் அவதான், அவளோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டதால இதுக்கு தண்டனையா தான் யுவானுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல, வெய்ஷா பாக்குறா. அப்போ நான் இங்க இருக்கவே கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. யுவான் கிட்ட போயிட்டு, நான் பத்திரமா இங்கதான் கூட இருக்கேன், ஒன்னும் ஆகாது, டாக்டர் வந்து உன்னை பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஆறுதல் சொல்றா. இங்க இருந்து போனா யுவான் அவளை கம்ப்ளீட்டா மறந்துடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கும் தெரியும். ஏன்னா காலம் எப்படி போயிரும்னா, வெய்ஷா இந்த இடத்துக்கு வந்தால அந்த நாளைக்கு போயிருமா. உண்மையான வெய்ஷாக்கும் யுவானுக்கும் கல்யாணம் ஆயிட்டு அவங்க ஹாப்பியா இருப்பாங்களாம். அடுத்து வெய்ஷா நம்ம சீய பாத்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு எல்லாருக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. யுவான் கூட என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலோ அதே ஸ்நாக்ஸ் மறுபடியும் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு வரேன், இந்த உலகத்துல எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் கிடையாது, ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன மறந்துட்டு ஹாப்பியா இருன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கறிற இடத்துக்கு போறா. அப்படியே மறைஞ்சு அவளோட உண்மையான உலகத்துக்கு அவ போய் சேர்ந்துடுறா. இங்க காலம் அப்படியே சுழலுது. உண்மையான வெய்ஷாக்கும் நம்ம யுவானுக்கும் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அந்த நாளுக்கு வந்துருது. இப்ப அந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா தான் இருக்காங்க. ஒரு தடவை ஸ்ட்ரீட் மார்க்கெட்க்கு வந்திருக்கும் போது அந்த ஃப்ரைடே கேக்க யுவான் வாங்குறான். அங்க வெய்ஷா வந்துட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எதுக்குங்க நம்ம சாப்பிடணும், செட் ஆகுமோ ஆகாதோன்னு சொல்ல, இல்ல இது என்னமோ எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு, யாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட இதை சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பாத்துட்டு இருக்கான். வெய்ஷாவை வேகமா திரும்பி பாத்துட்டு, எனக்கு பிடிச்ச யாரும் இந்த உலகத்துல இருக்காங்க, அது யாருன்னு என்னால ரியலைஸ் மட்டும் தான் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு யுவான் பேசிட்டு இருக்கான். இந்த கியூட்டான சீனோட தான் இந்த மூவி ஒரு எண்டுக்கு வருது. வெய்ஷா வந்தா அவளோட வேலையை பார்த்தா மறுபடியும் யுவான் எல்லாத்தையும் நல்லபடியா மாத்தி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம யுவான் உண்மையான வெய்ஷாவை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். இதோட தான் இன்னைக்கு மூவி முடியுது. இதே மாதிரி ஒரு கியூட்டான மூவில நம்ம பார்க்கலாம். இந்த மூவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெய்ஷா அங்கே இருக்கணுமா இல்ல போயிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கியூட்டான மூவில பார்க்கலாம். அது வரைய பாய்.